श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अपघतमतमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः। श्रीशठारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुवृतं श्रीमद्यतीन्द्रप्रवणं श्रीलोकार्यमुनिं भजे। श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। ஆழ்வார் இந்திரமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். காரை கருணை ராமானுசன் என்று ராமானுசனுக்கு ஒரு அடைமொழி. அவருடைய கருணையை சொல்லக்கூடிய காலத்திலே கார் என்று ஒரு மேகத்தை போலே கருணை பொருந்தியவராய் விளங்குகிறார் ராமானுசர் என்று அமுதனாருடைய ஒரு சொல்லாடல் அந்த ராமானுச நூற்றந்தாதியிலே. அதே போல கருணை எதிகுணர் அவதார பூதராய் திருவதாரம் செய்த மாமுனிகள் திறத்திலும் உண்டு. அதை எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, இந்த உபதேச ரத்ன மாலை அப்படின்ற ஒரு கிரந்தத்தை நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறாரே, அதிலேருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த மாமுனிகளுடைய காரணிகத்துவம். என்ன சுவாமி, ஒரு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய திருநட்சத்திரத்தை சொல்றது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலைன்னா நமக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு பெரிய நம்பிகளுடைய திருநட்சத்திரம், ஒன்றக்கூடிய ஆழ்வார் திருநட்சத்திரம் அப்படின்னா பெரிய நம்பிகள் திருநட்சத்திரம்னா மாமுனிகள் சொல்லாத இருக்கலாம். ஆழ்வார் திருநட்சத்திரம் ஒரு சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது தானே இருக்கு. அது இல்லைன்னா நாம் அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு சுலபமா இருக்கு. அதே ஒரு பெரிய காரணிகத்துவம் இந்த இடத்துல சொல்ல போறாரு. இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் திருநட்சத்திரங்களை கொண்டாடுவது எவ்வளவு பெரிய விசேஷம் அப்படின்னு மாமுனிகள் இன்னைக்கு பாசுரத்தில் நீங்க நாம அனுபவமா இருக்கக்கூடிய பெரியாழ்வார் விஷயமாக இருக்கக்கூடிய பாசுரத்திலே அனுபவிக்க போகிறோம். இப்போ அதுல இருந்தே அவருடைய காரணிகத்துவம், இந்த கருணாமூர்த்தி அப்படிங்கிறது தெற்றென விளங்கும். மாமுனிகள் ஒரு கிரமத்தை முதலில் இடுகிறார். முதல்ல ஆழ்வார்களுடைய அவதரண கிரமத்தை தெரிவிக்கிறார். அதுக்கு மேல ஐப்பசி மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய அந்த அவதார தினங்கள், அவர்களுடைய ஸ்ரீசூக்திகளை விடாத சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி அந்த கிரமத்திலே நேற்றைய தினம் வரைக்கும் வைகாசி மாதத்துக்கு இதுவாக நம்மாழ்வாருடைய வைபவத்தை நேற்றைக்கு அனுபவித்தோம். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்புற நாள், உண்டோ சடகோபருக்கு ஒப்புருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருவை கொண்டோ ஒரு பார்த்தனில் ஒக்கும் ஊர். ஆழ்வாராகட்டும், அவர் சம்பந்தப்பட்டதா எதுவா இருக்கட்டும், அது ஒப்பானது, நிகரற்றது, அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது என்றெல்லாம் தெரிவித்து அந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை சமாப்தம் செய்தார் புலலோகஞ்சியர். அப்போ 2 பாசுரத்தாலே நம்மாழ்வாருடைய இது ஆயிடுத்து. வைகாசி முடிஞ்ச உடனே அடுத்தது ஆனி மாசத்துக்கு தானே வரணும். அதற்கு அனுகுணமாக பெரியாழ்வாரை பற்றி பாசுரங்கள் பாட வேணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ பெரியாழ்வாரை பத்தி பாசுரங்கள் பாடணும் அப்படின்னா மீதி பேருக்கு எல்லாருக்கும் எவ்வளவு பாசுரம் பாடினார் அப்படின்னா
1 2 இப்படிதான் பாடினார். பெரியாழ்வாருக்கு பாசுரம் பாடக்கூடிய சமயத்திலே 5 பாசுரங்களாலே பெரியாழ்வாருடைய பெருமையை தெரிவித்திருக்கிறார். இப்போ பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல எல்லாரும் விசாரம் பண்ண வேண்டியது. அவர் எல்லாரும் ஒரு விசாரம் பண்ணுவார். இவர் பெரியாழ்வார்னு சொல்றாளே, எதனால இவர் பெரியாழ்வார்? அவதாரத்திலே முதலில் பிறந்தாரா அப்படின்னா இல்லை. சரி, பாசுரங்கள் நிறைய பாடியிருக்காரா அப்படியும் சொல்ல முடியாது. தலைவராக விளங்குகிறாரா? அது நம்மாழ்வார் தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் மங்களாசாசன பரராகி இருந்தார் அப்படின்றத மாமணிகள் நன்றாக காட்டுகிறார் இந்த வியாக்கியானங்களின் மூலம். ஆனால் அதையே பற்றாசாக கொண்டாரோன்னு தெரியல மாமுனிகள். பெரியாழ்வார்னு பேர் இருக்கு, அந்த பெரியாழ்ற சப்தத்துக்கு அனுகுணமாக நம்ம பாசுரங்கள் இடணும் அப்படின்னு 5 பாசுரங்களாலே பெரியாழ்வாருடைய பெருமையை விளக்குகிறார் மாமுனிகள் என்று காட்டுகிறது. ஆரம்பம் முதல் பாசுரம், இன்னை பெருமை அருந்திலையோ ஏழை நெஞ்சே, இன்னைக்கென்னேத்தம் எனில் உரைக்கேன், நன்னி புனை பல்லாண்டு பாடியனம் பட்டருகிறான் வந்துதித்த நல்லாடியில் சோதினாள். மாமணிகள் ஒரு பாசுரத்துல ஒரு சைலியை கொண்டாடுகிறார். சில பாசுரங்களை சொல்லக்கூடிய காலத்துல தன் நெஞ்சுக்கே உபதேசம் பண்றது போல இருக்கும். சில பாசுரங்கள் பார்த்தா பரோபதேசம் பண்ணுவதை போல இருக்கும். இதைத்தான் புலராஜர் முதல்ல அவதாரிகளே தெரிவிக்கிறார். ஸ்வகதன ரூபேன, தன்னுடைய நிஷ்டையால தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லும் விதமாகவும் பரோபதேசமாகவும் பாசுரங்கள் பாடுகிறார் மணவாள மாமுனிகள் அப்படின்னு தெரிவித்தார். அவர் முதல்ல அந்த அவதாரிகளை இட்டு இதை பாருங்க, அப்படியே அதுக்கு அனுகுணமாகத்தான் எல்லாம் இருக்கும். என்ன சுவாமி இதெல்லாம் பார்த்தானே அவர் எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்கலாம். பார்த்தான் எழுதியிருப்பார். ஆனா இதை எழுதணும், இதை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு சைலியை அவர் கடைபிடிக்கிறார் அப்படின்ற அந்த இடத்த கொண்டு வைக்கணும் அப்படின்னா அதுல அவர் எவ்வளவு ஆழங்கால் பட்டிருக்க வேணும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும் முடியும். அதெல்லாம் கேட்கிறார். இப்போ நெஞ்சை குறித்தே இதை சொல்லுகிறார். இன்னை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சை குறித்தே உபதேசம் செய்கிறார் மாமுனிகள். பதவரை வாசிக்கிறேன். ஏழை அறிவிலியான நெஞ்சே மனமே. ஏழை என்ற சப்தத்துக்கு தீனன், வறுமையில ஆட்பட்டவன் அப்படின்ற அர்த்தம் ஒன்று உண்டு. ஆனால் அநேகமா நம்மளுடைய கிரந்தங்களிலே பார்த்தோம்னா இந்த ஏழைன்றதுக்கு அறிவிலின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. திருமங்கியாழார் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படின்னு ஒரு இது சொல்லக்கூடிய காலத்துல அந்த ஏழைன்ற சப்தத்துக்கு அவிவேகியான குகன், ஞானத்தாலே தாழ்ந்தவனாய் இருக்கக்கூடிய குகன், ஏறத்தாழ இதே அர்த்தம் தான், ஏறத்தாழ இல்லை இதே அர்த்தம் தான் நம்ம இடத்துலையும் காணப்படுது. பரியாய சப்தமாகத்தான் நம்ம இடத்துலையும் காண கிடைக்கிறது. ஏழை நெஞ்சே அறிவிலியான மனமே, இன்னை பெருமை அறிந்திலையோ, இன்றைய தினத்தின் பெருமை வைபவத்தை நீ அறியவில்லையோ அப்படின்னா, அறியவில்லையோ கேட்டா என்ன பெருமை அப்படின்னு கேட்கறது. அப்படி கேட்கக்கூடிய காலத்திலே இன்றைய தினத்துக்கு ஏற்றம் என் அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே வைபவம் என்ன என்னில் என்று கேட்பாயானால் உரைக்கேன், சொல்லுகிறேன் கேள். நன்றி புனை பல்லாண்டு பாடிய, நன்மையை கொண்டிருக்கிற திருப்பல்லாண்டை பாடியருடைய நம் பட்டர்பிரான், நம்முடைய பட்டர்பிரானான பெரியாழ்வார் வந்து அவதரித்ததான நல் ஆணிதனில் சோதினாள் என்று தெரிவிக்கிறார். நன்மையான ஆணிதனில், ஆனி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம். ஆனால் இந்த இடத்துல பாசுரத்தை காட்டும் போது நல் ஆணியில் சோதினாள் அப்படின்னு அதுதான் அத்தியாபக பாடமாகவும் இருக்கிறது இந்த இடத்துல. ஆனா பிரதிபதார்த்தத்தை காட்டக்கூட ஆணிதனில் சோதி என்னால், ஆணிதனில் அப்படின்றது பின்னால் ஒரு பாட்டு, ஆணிதனில் சோதி என்னால் ஆதரிக்கும், அதான் அச்சுப்பழியான்றது அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த பாசுரத்தினுடைய மூலத்துல ஆணியில் நல்லாணியில் சோதினால் அதுதான் அநேகமா அத்தியாபகர்களுடைய பாடமாக விளங்குகிறது. மேல வியாக்கியானத்தை இது பண்ணுகிறார். இனிமேல் ஆழ்வார்கள் எல்லாரையும் போலல்லர் பெரியாழ்வார். பெரியாழ்வாருடைய வைபவத்தை பேசணும்னு வந்துட்டேன். அப்போ ஏற்கனவே பல ஆழ்வார்களுடைய பகுமுகமான வைபவத்தை எல்லாம் அனுபவித்தோம். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆழ்வாருக்கும் இவர்களுக்கும் மற்றவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அந்த வித்தியாசத்தை காட்ட வேணுமே. அதுக்காக சொல்றார், ஆழ்வார்கள் எல்லாரையும் போல அல்ல பெரிய ஆழ்வார். எல்லாரையும் போல இல்லை, இவர் தனித்தன்மையோட விளங்குகிறார். அப்படி என்ன தனித்தன்மை? என்னும்படியான பிரபாவத்தை உடையர்.
அப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையவராய் இருக்கிறார் பெரியாழ்வார். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் வைபவத்தை பெருக்க 5 பாட்டாலே அருளி செய்வதாக கூறி, பெரியாழ்வாருடைய வைபவத்தை ரொம்ப எல்லா ஆழ்வார்களும் போல கிடையாது, ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர். அப்ப தனித்தன்மை வாய்ந்தவர்னா வச்சுக்கோ 5 பாட்டு சம்பாவனை அப்படின்னு மாமனிகள் கொடுத்துட்டாரு. 5 பாட்டாலே அருளி செய்வதாக கோரி, அதில் இப்பாட்டிலே திருப்பல்லாண்டு முகத்தாலே ஜெகத்தை உஜ்ஜீவிப்பித்தருளின இவர். 5 பாட்டு அவர் இது பண்ணியிருக்கார், அருளி செய்திருக்கார் பெரியாழ்வார் விஷயமாக. ஆனா இப்போ நம்ம அனுபவத்துக்கு இருக்கக்கூடிய பாசுரம் இந்த இன்னை பெருமை அறிந்தலையோன்னு சொல்லக்கூடியதுல என்ன காட்டுறார் அப்படின்னா, திருப்பல்லாண்டு முகத்தாலே ஜெகத்தை உஜ்ஜீவிப்பித்தருளினார். திருப்பல்லாண்டு அவருடைய பெரியாழ்வாருடைய திவ்ய பிரபந்தமாக இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டு, வேதத்துக்கு ஓம் என்னும் போது கீழே காட்டப்படுறது. அது போல வேதத்துக்கு எப்படி பிரணவம் இருக்குதோ அதே போல இந்த திருப்பல்லாண்டு திவ்ய பிரபந்தத்துக்காக இருக்கக்கூடியது. அதனால என்ன நன்மை விளைந்தது அப்படின்னா, அந்த திருப்பல்லாண்டு சொல்லக்கூடிய அருளி செய்த முகத்தாலே இந்த ஜெகத்தை உஜ்ஜீவிப்பித்தருளினார். அப்படியா? அதுல நமக்காக நன்மை சொல்றதா தெரியலையே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு எம்பெருமானுக்கு தானே பல்லாண்டு பாடுறாரு. ஆழ்வார் பாடுறார் மீட்சியின் வைகுந்தமாநகர் மத்தது கையதுவேன்னு பாடுறார். அதெல்லாம் நமக்கு பலஸ்ருதி சொல்றதா இருக்கு. ஆனா இந்த ஜெகத்தை உஜ்ஜீவிப்பித்தருளினா நமக்கு என்ன இதுல சொல்றார் அப்படின்னு கேட்கிறார். அப்படிதானே அதுல அர்த்தம் கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தோமே ஆனால் இந்த ஜெகத்தை உஜ்ஜீவிப்பித்தருளுதா இந்த பாசுரம் அப்படின்னா கண்டிப்பா ஜெகத்தை உஜ்ஜீவிப்பது. எதனாலன்னா, இந்த பல்லாண்டு பல்லாண்டு எம்பெருமானை பாடக்கூடிய சமயத்திலே எம்பெருமான் முகோல்லாசம் அடைகிறான். அவன் சேதனனா இருக்கக்கூடியவனுக்கு என்ன கர்த்தவியம் அப்படின்னா, அவனை தொழ வேண்டும். அப்படி தொழக்கூடிய காலத்திலேயே தொழ வேண்டும். அவனுக்கு கைங்கரியங்கள் தொண்டுகள் புரிய வேண்டும். அப்படி புரியக்கூடிய காலத்திலே அவன் சந்தோஷம் அடைகிறான். அந்த முகோல்லாசத்தை பார்த்து நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். நான் பாட்டு பாடினேன், திருப்பல்லாண்டு பாடினேன், அதனால எனக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்டா அந்த சொரூபம் கெட்டு போச்சு, அந்த இடத்துல நாசமா எடுத்து. எப்போ நம்முடைய சந்தோஷம்னா, எம்பெருமான் அடையக்கூடிய ஆனந்தத்தை பார்த்து நாம் அடைவதுதான் சந்தோஷம் அப்படின்றதான் சுத்த சம்பிரதாயம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இந்த ஜெகத்தை உஜ்ஜீவிப்பித்தருள்னா, எம்பெருமான் சந்தோஷப்பட்டான்னா என்ன நடக்கும்னா எல்லா நன்மைகளும் நாட்டுக்கு விளையும். அப்போதானே ஜெகத்தை உஜ்ஜீவிப்பித்தருளி. அதனால ஜெகத்தை உஜ்ஜீவித்தரலாம். நமக்கு பலஸ்ருதி நான் ஒன்றும் பாடலை. எல்லாரும் சாதாரண கேட்கறது என்னன்னா, இதுல பலஸ்ருதி என்ன இருக்கு அப்படின்னு தானே கேட்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல உங்க ஒன்றும் பலஸ்ருதியே இல்லை. இந்த இடத்துல பெருமாளுக்கு தான் நான் பல்லாண்டு பாடியிருக்கேன். பெருமாள் சந்தோஷம் அடைந்தால் இந்த ஜெகத்தே சுபிக்ஷமாக இருக்கும் என்று சொல்லும்படியாய் திருப்பல்லாண்டு முகத்தாலே ஜெகத்தை உஜ்ஜீவித்தருளின இவர். இப்படிப்பட்ட இவர் அவதாரம் பண்ணது என்னைக்கு அப்படின்னு கேட்டா, அவதரித்தருளின ஆனி தன்னில் சோதியினுடைய அதிசயத்தை, ஆனி மாதத்திலே சோதி என்று சொல்லப்படைய சுவாதி நட்சத்திரத்திலே அதிசயத்தை, பெருமையை, தம் திருவுள்ளத்தைக்கு அப்படிப்பட்ட பெருமையை தம் திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார். தன்னுடைய நெஞ்சை நோக்கி உபதேசம் பண்ணுகிறார். இன்னை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே. கீழ் சொன்ன திருநட்சத்திரங்களுக்கும் இந்த திருநட்சத்திரத்துக்கும் வாசி அறியாமல் அவற்றிலே சாபலம் பண்ணுகிற மனசுகிட்ட சொல்றாரு. கீழே ஆழ்வார்கள் எல்லாம் மற்ற ஆழ்வார்கள் 9 ஆழ்வார்களுடைய விசேஷத்தெல்லாம் தெரிவிச்சுட்டேன். அப்போ அவர்களுடைய மாசங்கள் திருநட்சத்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய காலத்துல அதுபோல இதுவும் ஒரு மாசம், இது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நினைச்சுக்காத மனசே. அதுல சாபலம் பண்ணாதே. சாபலம்னா அவனுக்கு ஆசை பண்றது. சரி, எல்லாரும் போல இது ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு சபலமுடையவராய் நீ இருக்காதே மனசே. எப்படி இருக்கணும்னா, அவர்களில் இவருக்கு பர்வத பரமானு ஓட்டை வாசி உண்டானால். இந்த பர்வத பரமானு ஓட்டை வாசி அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்பாவையினுடைய அவதாரிகளை பெரியவாச்சான் உள்ளே காட்டுகிறார். அதாவது சம்சாரிகளாய் இருக்கக்கூடியவர்கள், நம்ம போல இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படின்னா, தேகாத்மாபிமானிகளாய் இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கும் அந்த என்ன சொல்றது ஆத்மாவை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகளுக்கும் பர்வத பரமானு ஓட்டை வாசி போரும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் எடுக்கிறார். அப்படியே அதை மேல மேல கொண்டு போறார். நமக்கெல்லாம் நம்ம என்ன இருக்கோம், தேகமே ஆத்மான்னு மயங்கி இருக்கோம். நமக்கும் ரிஷிகளுக்கும் அவர்கள்லாம் ஒரு பர்வதத்தை போலே, நாமெல்லாம் ஒரு பரமானு போலே. பரமாணுன்னா என்னன்னா, அணுன்னு சொன்னா கூட ஒரு 2-3 அணுக்கள் சேர்ந்து இருக்கும். அதுல பரமாணுன்னா அது தனியா அதுக்கப்புறம் அதை பிரிக்கவே முடியாது. அதான் கடைசி இது சூக்மத்திலையும் சூக்மமா இருக்கக்கூடிய இந்த பரமாணுன்னு சொல்லக்கூடியது. அப்போ பர்வத பரமாணு ஓட்டை போல இருக்கும் வாசி உண்டு தெரிவிக்கிறார். வித்தியாசம் உண்டு. அப்போ எப்படி இருக்குன்னா, நமக்கும் அந்த ரிஷிகளுக்கு இருக்கு. அப்போ ரிஷிகள் எப்படி இருக்காங்க, காயோடு நீடு கனியுண்டு
வீசு கடுங்கால் நுகர்ந்து வீசு கடுங்கால் நுகர்ந்து கடுங்காலம் தீயோடு நின்று மறை வளர்க்கக்கூடியவராய் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றார்? காய் கனிகளை எல்லாம் சாப்பிட்டு தபஸுகளை எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் நெடுவாசி உண்டு தெரிவிக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டார். இவர்களெல்லாம் என்ன பண்றார்? இதெல்லாம் எல்லாம் ஆகார நியமங்கள் எல்லாம் கொண்டு சொப்பிரயத்தனத்தாலே எம்பெருமானை அடையணும்னு பார்க்கிறார். ஆனால் ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எம்பெருமானுடைய நிருகேதுக்கமான விஷயீகாரத்துக்கு ஆளானவர்களாக இருக்கிறார்கள். மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால இவர்கள் 2 பேருக்கு வித்தியாசம் உண்டு என்று தெரிவிக்கிறார். அதுக்கு மேல சொல்றார், ஆழ்வார்களிலே விலட்சணராக இருக்கக்கூடிய ஆழ்வார்களை காட்டிலும் அந்த 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 வகுப்பிலேயே இருக்கக்கூடிய பெரிய ஆழ்வாருக்கும் ஆழ்வார்கள் மற்ற ஆழ்வார்களுக்கும் வித்தியாசம் உண்டுன்னு தெரிவிக்கிறார். அப்படி என்ன வித்தியாசம் உண்டு அப்படின்னு கேட்டா, ஏனைய ஆழ்வார்களுக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணோம், எனக்கு என்ன இந்த புடு அப்படின்றதெல்லாம் அர்ச்சித்தார்களே தவிர எம்பெருமானே நீ நன்னாயிருன்னு பல்லாண்டு பாடினார்களா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான இது யார் இடத்துலையும் காண கிடைக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்னன்னா பெரியாழ்வார் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறார். மேலே சொன்னார், ஆழ்வார்கள் எல்லாரையும் போல அல்ல. அதனால்தான் ஆழ்வார்கள் எல்லாரையும் போல அல்ல. அதனால்தான் இந்த இடத்துல பருவத பரமானு ஓட்டை வாசி உண்டானால் நாளின் பெருமையும் அவ்வோ வாசி உண்டென்று அறிய வேண்டாவோ. ஆழ்வார்களுக்குள்ளேயே பெரியாழ்வார் ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தவர் அப்படின்னு வித்தியாசம் உண்டு அப்படின்னு கேட்டா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த அவருடைய மாசம் நட்சத்திரங்களுக்கு வித்தியாசம் உண்டு. அதற்கு இருக்கக்கூடிய சிரேஷ்டம் மீதி ஆழ்வார்களுடைய மாசங்களுக்கோ நட்சத்திரங்களுக்கோ இல்லைன்ற நன்றாகவே தெரிந்து கொள்ளலாமே, அறிய வேண்டாவோ, அறிஞ்சுக்கணுமே அப்படின்னு கேட்கிறார். அறியலையே அப்படின்றார். நெஞ்சு சொல்றது அறியலையே நான் அப்படின்னு சொன்ன போது அறியாமைக்கு ஏது உன் ஏழைத்தனமீரே. நீ அறியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உனக்கு மந்த புத்தியா இருக்கு, அதனால நீ அறிந்து கொள்ளவில்லை. அதனால ஆகில் அதே கேட்கறது சரி, நீ அடுத்த கேள்வி என்ன கேட்க போறா எனக்கு தெரியும், நானே சொல்றேன் பார். ஆகில் இன்றைக்கு ஏற்றம் என்னென்பாய் ஆகில் நெஞ்சு கேட்கறது இன்னைக்கு என்ன ஏற்றம் நீ கேட்ப. அப்படி கேட்டாயாகல் இதன் நெடிவாசி அறிந்திருக்கிற நான் சொல்லுங்கள். இதனுடைய பெரிய வித்தியாசம் என்ன, மற்ற ஆழ்வார்களுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த நாளுக்கு என்ன வித்தியாசம்ன்றதை நான் சொல்லுகிறேன், அதை கேட்டுக்கொள். நன்றி புனை இத்தியாதி நன்றி புனை பல்லாண்டு பாடிய நம்பட்டர்கிறான். அதாவது அகால காலியமான தேசத்தில் அஸ்தானே பயசங்கிகளான அயர்வரும் அமரர்களாலே அனவரதம் மங்களாசாசனம் பண்ணப்படுகிற வஸ்து. அகால காலியம் அப்படின்னா காலம் ஆட்சி செய்யாத இடம் அப்படின்னு அர்த்தம். நகாலகா தத்ர வை பிரபு அப்படின்னு இருப்பார்கள். பரமபதத்துல காலம்ன்ற தத்துவத்துக்கு எந்த விதமான வேலையும் கிடையாதுங்க. டைம் பார்த்து யாரும் எதையும் பண்ண போறது கிடையாது. கார்த்தால ராத்திரி இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த மாதிரியான வித்தியாசங்கள் எல்லாம் கிடையாது. அப்படின்னு எப்போ 1 மணி காலம் முடியுது உபன்யாசத்தை முடிச்சு போவாமா அப்படின்னு செல்போனை எட்டி பார்க்க வைக்கிற மாதிரி அந்த ஊர்ல கடிகாரன்ற ஒரு பதார்த்தத்துக்கு வேலையே கிடையாது. அகால காலியமாய் இருக்கக்கூடிய தேசத்திலே அந்த பரமபதத்திலே அஸ்தானே பயசங்கிகளான அஸ்தானே பயசங்கிகள்னா எங்க பயம் தோன்றக்கூடாதோ அந்த இடத்துல பயப்படக்கூடியவர் சங்கிகள். இப்போ இருக்கக்கூடிய சங்கிகள் இல்லை, இந்த சங்கிகள் வேற, ஆழ்வாரையும் அதில் சேர்க்க வேண்டாம். இந்த சங்கிகள் இந்த பயசங்கிகள்னு சொல்ற சங்கி அப்படின்னு சொன்னா சந்தேகப்படக்கூடியவர்கள். அஸ்தானிய பய எம்பெருமானுக்கு ஏதாவது ஆபத்து விளையுமோ என்று சந்தேகப்படக்கூடியவர்கள். அஸ்தானிய பயசங்கி அப்படின்னா ஆபத்து விளையாது, எம்பெருமானுக்கு எந்த விதமான ஆபத்தும் விளையாது என்று அறிந்திருந்தும் என்ன பண்ணார்கள், அந்த பிரேம பாவத்தாலே அவனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்படுமோ என்று சந்தேகப்படக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் அஸ்தானிய பயசங்கிகளான அயர்வரும் அமரர்களாலே. அயர்வரும் அமரர்கள்னா இப்போ சொல்லக்கூடியது பரமபதம் ஸ்ரீவைகுண்டத்தினுடைய விருத்தாந்தத்தை தானே சொல்றான். அயர்வரும் அமரர்கள் என்று சொல்லக்கூடிய காலத்திலே நித்திய சூரியர்களும் அவ்விடத்துல இருக்கிற முக்தாத்மாக்களாலும் அனவரதம் மங்களாசாசனம் பண்ணப்படுகிற வஸ்துன்னு அது எம்பெருமான் சொல்லிட்டார், ஒரு வஸ்துன்னு சொல்லிட்டார். அவர்கள் எல்லாரும் இது பண்ணக்கூடியவர்கள். என்னன்னா இவர்களுடைய பெருமையை காட்ட வந்தார். இந்த பாசுரமே என்ன காட்ட வந்தது அப்படின்னா பெரியாழ்வாருடைய மகாத்வம், அவருடைய அவருடைய அவதார தினம், அப்படி இருக்கக்கூடிய அவராலே செய்யப்பட்ட மங்களாசாசனம், இது ரெண்டுத்தினுடைய சீர்மையை தெரிவிக்க வந்த பாசுரம். அதனால எல்லாரும் எம்பெருமானே வஸ்து வாங்கிட்டாங்க. கலி அது போச்சு. அகாலியமான தேசத்திலேயே எப்படி இருக்கார்கள், எப்பவும் மங்களாசாசனம் எம்பெருமானுக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல எந்த விதமும் ஆபத்தும் வரதுக்கு எம்பெருமானுக்கு இந்த இடத்துலயே வரதுக்கு ஒன்றும் பிரமேயம் இல்லாத காலத்திலே இதை காட்டிலும் பன்மடங்கு என்ன சொல்றது பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு தேசம் அது.
அந்த இடத்துலயே எம்பெருமானுக்கு பயம் வருமோ என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. திருமஷியாழ்வார் பாடுகிறார், தன்னுடைய 4 வந்திருந்தாலே ஆங்கார வாரம் அது கேட்டு அடலமிழும் பூங்கார் அரவுன்னு தெரிவிக்கிறார். காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஏத்த சாமகாயன் நாஸ்தியன் எப்ப பாரு சாமகானத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே திருமங்காழ்வார் அந்த அதிசேஷன் என்ன நினைச்சு விட்டாரா, சரி ஏதோ அசுர ராட்சகாலாம் அந்த இடத்துல பூசை போடுறான்னு நினைச்சு விட்டாரா. ஐயோ எம்பெருமானுக்கு ஏதாவது வரப்போறதே, உடனே விஷாக்னியை கக்க ஆரம்பிச்சுட்டான். அது போல என்ன அப்படின்னா, அதான் அஸ்தான பயசங்கை. எம்பெருமானுக்கு அந்த இடத்துல எந்த விதமான ஆபத்தும் வரத்துக்கு பிரமேயம் இல்லாத இடத்திலே கூட அவனுக்கு ஆபத்து வருமோ என்று பரிவர்களாய் இருக்கக்கூடியவர் என்று தெரிவிக்கிறார். எங்கும் பரிவருளர் என்ன பயம் தீர்ந்த மாறன்னு தெரிவிக்கிறார். திருவாய்மொழியினால பரிவருளர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சடகோபர் அந்த ஒரு மாறன் அந்த நம்மாழ்வாருக்கு பயம் தீர்ந்தது என்று காட்டுகிறார் மாமுனிகள் தன்னுடைய திருவாய்மொழியினாலே. அதுபோல அஸ்தானிய பயசங்கிகளாய் இருக்கக்கூடிய அயர்வரும் அமரர்களாலே அனவரதம் மங்களாசாசனம் பண்ணப்படுகிற வஸ்து, அங்கேயே மங்களாசாசனம் பண்ணப்படுகிறார்கள். ஆனால் அதுக்கு நேர் விரோதமா இருக்கக்கூடியது இந்த நம்மளுடைய தேசம். சொல்றாரு, இப்போ காலம் எப்படி அப்படின்னா கலிகாலம் தெரியாது. கலி சாம்ராஜ்யம் பண்ணுகிற சம்சாரத்திலே இந்த தேசம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, அதுவே ரொம்ப இருள் தரமா ஞானம். அதுல போதாத பதிக்கு இந்த கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மனுஷர்களா ஓரளவுக்கு நல்லவர்களா இருப்பார்கள். கலியிடத்திலே ஆட்சி புரியக்கூடிய சமயத்திலே பண்ணுகிற சம்சாரத்திலே எப்படி இருப்பார் எல்லாரும் அப்படின்னு கேட்டா, எதிரம்பு கோப்பவராயிருக்கிற பிரதிகூலர். எம்பெருமானுக்கு எப்போ என்ன பண்ணுவான்னா, அவன் சொல்றதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் தான், அதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் தான் எதிரம்பு கோக்கக்கூடியவராக இருக்கிற பிரதிகூலர். எம்பெருமான் தரத்திலே பகைமை பாராட்டக்கூடியவர், அவர்களோட சண்டை போடணும்னு நினைக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் நடுவே, அந்த பிரதிகூலர் நடுவே அதிசுகுமாரமான திவ்யமங்கள விக்கிரகத்துடனே, அதிசுகுமாரம்னா ரொம்ப மென்மையான சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது. அப்படி அதிசுகுமாரமான இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகம், எம்பெருமான் திவ்யமங்கள விக்கிரகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, அந்த பரவத்தில் இருக்கிறது போல பரவத்து எப்படி இருக்கான்னா, கட்கிலின்னு சொல்லும்படி அவனை காண முடியாத இருக்கான். இந்த இடத்துல எப்படி இருக்கான்னா, சற்றுர் விஷயமாக தோன்றி அருளுவதே என்று வயிறு பிடித்து, சற்று விஷயமா நம்ம கண்ணால பார்க்கறதுக்கு ஏதுவாக அப்படியே இதுவாக இருக்கானே, அப்படியே பார்க்கக்கூடிய காலத்திலே நமக்கு சேவை சாதிக்கக்கூடியவனா இருக்கிறானே, சற்றுர் விஷயமாக தோன்றி அருளுவதே, இப்படி நமக்கு மண்முனால் நிற்கிறானே என்று வயிறு பிடிக்கிறார்கள். அப்படின்னா துக்கிக்கிறார்கள். ஐயோ இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேருமே என்று வியசனப்படுகிறார்கள். வயிறு பிடித்து என்ன பண்றார், ஆனை மேல் கிடந்த மணிகளை தாளமாக கொண்டு. பெரியாழ்வார் அந்த காலத்துல என்ன பண்ணார், பாண்டியனுடைய சபையில போய் பரத்வ நிர்ணயம் பண்ணணும், எம்பெருமானுடைய நியமனம். சரின்ட்டு அங்கேருந்து போறார். அங்க போய் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று வேண்டிய சங்கம் எடுத்துவதை ஈண்டிய சங்கங்கள் ஓதி, வேண்டிய சங்கம் ஈண்டிய சங்கம் எடுத்துவத பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் ஈண்டிய சங்கம் எடுத்துவத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 என்று சொல்லும்படியாய் அந்த பாண்டியன் சபையிலே நன்றாக எம்பெருமான் பரம்பொருள் இவன் தான் அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணார். ஸ்தாபனம் பண்ண காலத்துல என்ன பண்ணார், அந்த பாண்டியராஜன் இவருக்கு ஒரு யானையை இவரை உட்கார வைத்து இவரை அப்படியே வீதி வலம் அழைத்து கொண்டு செல்கிறார். ஏன்னா பாண்டியனுடைய பெரிய சந்தேகம், அந்த ராஜனுடைய பெரிய சந்தேகத்தை தீர்த்து வைத்தார். அவருக்கு இம்மையில என்ன மறுமையில என்ன பண்ணணும் அப்படின்றத அறிந்து கொள்ள வேணும்ன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் இந்த சதஸை கூட்டினார். இந்த சதஸிலே பெரியாழ்வார் தன்னுடைய பொற்கிழியை ஜெயித்தார். அது மட்டும் இல்லை, இவர் பொற்கிழை ஜெயிச்சது இல்லை, இவர் பொற்கிழை ஜெயிச்சது ஒரு பக்கம். அந்த பொற்கிழையை காட்டில விலை மதிப்பாக இருக்கக்கூடிய எம்பெருமானே பரம்பொருன்ற விஷயத்தை அந்த எம்பெருமான் அந்த ராஜனுக்கு தான் தெரிவித்தார். அதனால் அதனுடைய அந்த பெருமையை உணர்ந்தவன் என்ன பண்ணான், பெரியாழ்வாரே ஒரு யானை மேல உட்கார வச்சு அந்த நகர்வலம் வரக்கூடிய காலத்துல எம்பெருமானுக்கு ஒரே ஆசையம். உடனே என்ன பண்ணான், ஐயோ நம்ம குழந்தையா இருக்கக்கூடிய பெரியாழ்வார் விஷ்ணு சித்தன், அவனுக்கு ஒரு பெருமை நடக்கிறது, ஒரு இது விழா நடக்கிறதுன்னு நம்ம போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கருடாரோடனே பிராட்டியும் அழிச்சுன்னு வந்துட்டான். எதிர்க்க நிக்கிறான். நேரம் பெரியாழ்வாரே பார்க்கக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, எம்பெருமான் நேரம் வந்துட்டான். பல்லாண்டு பார்த்த உடனே ஐயோ இந்த இடத்துக்கு இந்த பூமிக்கு வந்துட்டேன், கலி சாம்ராஜ்யம் பண்ணக்கூடிய பூமிக்கு நீ இறங்கி வந்துட்டியா, உன்னை யார் இந்த மாதிரி வர சொன்னான், எல்லார் கண்ணுக்கும் அந்த ஊரில் இலக்காகாத இருக்கக்கூடிய எல்லார் கண்ணுக்கும் இலக்காகும்படி வந்துட்டியே, நீ இந்த மாதிரி வந்துட்டியேன்னு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திண்டோல் முனிவண்ணா. அதுதான் பல்லாண்டுன்னு பாடின உடனே என்ன சாதாரணமா நினைச்சுட்டா, எனக்கு எவ்வளவு பெரிய தோல் பாரும் சதுர்புஜனா இருக்கேன், எப்பேற்பட்ட இது பலம் புரிந்தவனா இருக்கேன். ஐயோ அதை பார்த்தா எனக்கு பயம். மல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா, உனக்கு உடனே என்ன சொன்னா, உன் தோளுக்கும் மங்களாசாசனம். ஏன்னா உன் தோலை இருக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பலசாலியா இருக்கக்கூடிய என்ன பண்ணுவான், எல்லாரோடையும் சண்டை போடணும்னு ஆசைப்படுவான். நீ அது போல எல்லாரோடையும் சண்டையில் இறங்கிட்டு போற,
அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால உன் தோளுக்கும் மங்களாசாசனம் பண்றேன்னு பாடினான் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி மங்களாசாசனம் பண்றதுக்கு அவருக்கு வந்து பாட்டு பாடணுமே, பல்லாண்டு பல்லாண்டுன்னு தாளத்தோட இசை பாடக்கூடியவராச்சே. அப்போ என்ன பண்ணாருன்னா, எங்கேயும் அவர் கையில தாளம்லாம் திடீர்னு திடுதுப்புன்னு எம்பெருமான் வந்து நிக்க போறான்னு தெரியல. என்ன பண்ணாராம், யானை மேல உட்காந்துற யானை கட்டின மணி எடுத்து தாளத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு தெரிவிக்கிறது இந்த இடத்துல. ஆனை மேல் கிடந்த மணிகளை தாளமாக கொண்டு அத்தலைக்கு அதிசயமாம்படி திருப்பல்லாண்டு பாடின நம் நாதரான பட்டநாதர் தெரிவிக்கிறார். அதாவது இதை கொண்டு அதே தாளமாக கொண்டு இது பண்றாரு. அத்தலைக்கு அதிசயமாம்படி, அத்தலைனா எம்பெருமானுக்கு அதிசயமாம்படி நன்மையாகும்படி திருப்பல்லாண்டு பாடினார். யார் அப்படின்னு கேட்டா, நம்முடைய நாதர், நமக்கெல்லாம் நாதனாக விளங்கக்கூடியவன் அந்த பட்டநாதர் வந்து அவதரித்த விலட்சணமான ஜேஷ்ட மாசத்தில் சுவாதி நட்சத்திரம் ஆயிற்று. அப்படிப்பட்டார் அந்த பட்டநாதர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார் அவதரித்த இது ஜேஷ்ட மாசம்னு சொல்லக்கூடிய ஆனி மாசத்திலே சுவாதி நட்சத்திரம் ஆயிற்று. சன்னதிகள்லாம் ஜேஷ்டாபிஷேகம் ஒரு அபிஷேகம் பண்றாங்க. அப்படியே ஒரு ரெண்டு கேட்டேன், இந்த ஜேஷ்டாபிஷேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னுடைய அதிபர் அவர் சன்னதியெல்லாம் வச்சு பிருந்தாவனம் இது பண்றாரு. நிறைய ஆகம சாஸ்திரத்துல நல்ல நல்ல நிபுணத்துவம் அவருக்கு. ஜேஷ்ட மாசத்துல பண்ணணும்டா, எங்கேயோ எதோ மாசத்துல பண்றா. ஜேஷ்டாபிஷேகம்னா ஜேஷ்ட மாசம் ஆணி மாசத்துல பண்ணணும், அதனாலதான் அந்த ஜேஷ்டாபிஷேகம்னு பேரு தெரிவித்தார். வசுதா ஞாபகம் வந்தது, அதனால தெரிவிக்கிறேன். ஜேஷ்ட மாசத்திலே சுவாதி நட்சத்திரம் ஆயிட்டு. இவர் பிறந்தது ஆணி மாசத்திலே சுவாதி நட்சத்திரத்தை அவதாரம் செய்தார். ஆகையால் சர்வ அதிசயமான இதன் வைபவத்தை அறிந்து ஆதரிப்பாயாக. அதாவது ரொம்ப அதிசயமாக இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் வந்து பற்றாசாக இருக்கக்கூடியது இது. அதனால இதன் வைபவத்தை அறிந்து கொண்டு ஆதரிப்பாய், நெஞ்சே ஆதரிக்க வேண்டும். நன்றி புனை என்று நன்றியை புனைந்திருக்கிற பல்லாண்டு என்னதல். நன்றி புனைன்னு சொன்னாரே, அது என்ன அப்படின்னு கேட்டா, நன்றியை புனைந்திருக்க, நன்மையை புனைந்ததுன்னா வந்து ஒரு கட்டுறது தானே, ஒரு மாலை கட்டுறது போல. அப்போ என்ன பண்றாரு, திருப்பல்லாண்டு சொல்லக்கூடியது ஒரு பாமாலையாக தொடுத்திருக்கிறார் பெரியாழ்வார். அப்ப நன்றி புனைந்திருக்கிற அப்படின்னா நன்மையை புனைந்திருக்கக்கூடிய பல்லாண்டு, எம்பெருமானுக்கு நன்மை ஏற்பட வேணும் என்று இந்த பல்லாண்டு வந்து திருவதாரம் பண்ணதுக்கு காரணம் என்ன, திருப்பல்லாண்டுன்ற திவ்ய பிரபந்தம் எம்பெருமானுக்கு நன்மை அடைய வேணும் என்று கோலியே இந்த திருப்பல்லாண்டு அவதாரம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நன்மையை கோலி செய்த நன்றியை புனைந்திருக்கிற பல்லாண்டு, நன்றியை அவனுக்கு புனைகிற பல்லாண்டு, அது நன்மையை அவனுக்கு சொல்லக்கூடிய பல்லாண்டாக இருக்கிறது என்றால் தான் மங்களமாதலால் என்றும் கேழ தெரிவிக்கிற போதிலமாம் ஆழ்வார்கள் ஊறுகளைக்கெல்லாம் தான் மங்களமாதலால் அப்படின்னு பிடிக்க போறார். அதாவது என்னன்னா, மங்களமா எம்பெருமான் இப்படிப்பட்டவனா இருக்கான், அவனே மங்களமானவன், மங்களமான உனக்கு மங்களாசாசனம் என்று அவருக்கு மங்களமாக இருக்கக்கூடிய, எப்பொழுதும் மங்களமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட மங்களமான வஸ்துக்கு மங்களத்தை ஆசாசனம் செய்கிறார் இவர். தான் மங்களமாதலால் என்றும் பல்லாண்டு என்று காப்பிடும், பல்லாண்டு என்று காப்பிடும். ரெண்டு இதுவா சொல்லணும். பல்லாண்டுன்னா திருப்பல்லாண்டு, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு ஒன்று பல்லாண்டு பாடினார். அடுத்ததுன்னா காப்பிடும். காப்பிடும்னா ரக்ஷையா இருக்கணுமே, அது எங்க பண்றாருன்னா இதே பெரியாழ்வார் பண்றார். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்னார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வல்லை நின்னா அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய். அதெல்லாம் திருஷ்டி தோஷங்கள்லாம் வந்து பசங்களுக்கு கழியணுமே அப்படின்னா நம்ம ஆத்துல வந்து ஆர்த்தி எடுக்கிறோம், ஏதோ பண்றோம், ஆனால் வந்து உப்பை சுத்தி போடுறது, இது மாதிரி. அது மாதிரி என்ன பண்றார் பெரியாழ்வார், என்ன பண்றார், ஒரு தாயினுடைய பாவையினிலே கண்ணன் திறத்திலே இருக்காரு. அவன் என்ன பண்றான், அந்தியம் போது வா அழகனே காப்பிட வாரேனா, உனக்கு ரட்சணமா இருக்கணும், நான் திருஷ்டி தோசை சுத்தி போடுறேன், நீ வா. பல்லாண்டே ஒரு காப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, இந்த திருஷ்டி தோஷத்தையே கழிக்கும்படியா பல்லாண்டு என்று காப்பிடம் அப்படின்னா பல்லாண்டே ஒரு காப்பு. இன்னொன்னு சொல்றா, இல்ல பல்லாண்டு ஒண்ணு, காப்பிடம்னு சொல்றது இன்னொன்னு. உடனே ரெண்டு விஷயமாக கூட அதை அன்வயம் பண்ணலாம் என்று காட்டுகிறார்கள். என்றும் சொல்ல கடவுதரே. புனைதல் அப்படின்னா பந்தித்தல், அதான் தொடுத்தல். பந்தித்தல்னா கட்டுறது, பந்தனம்னா கட்டுறது, பந்தித்தல். பட்டர்பிரான் என்கையாலே பரஸ்வரூபத்தை, பட்டர்பிரான் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் அவர் என்ன அப்படின்னா, பிரான் அப்படின்னா உபகாரகர். பட்டர்பிரான் அப்படின்னு சொல்ல வித்வான்களுக்கெல்லாம் உபகாரகர். என்ன சுவாமி வித்வான்களுக்குலாம் உபகாரகர்னா இவர் எல்லாருக்கும் உபன்யாச சான்ஸ் எல்லாம் கொடுத்தாரா, இல்லை வந்து காலக்ஷேபம் ஏதாவது பண்ணாரா, அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. இவர் பரத்வஸ்தாபனம் பண்ணார். அதுலேருந்து தான் தெரிஞ்சு இந்த உலகத்துல பரத்வஸ்தாபனம் எப்படி பண்ணணும். ஒரு வந்து ஒரு இடத்துல உபன்யாச கடியன் கூப்பிடுறான்னா போய் பரத்வத்தை பத்தி பேசுங்க அப்படின்னா 4 வார்த்தை பேசணும்னா எங்கேருந்து பேசணும் அப்படின்னா, அன்னைக்கு விஷ்ணு சித்தர் எப்படி பரத்வஸ்தாபனம் பண்ணாருன்றது வந்து அது ஒரு மூலமாக கொடுத்திருக்காரு இல்லையோ, அதை கொண்டு எல்லாருக்கும் வந்து இது பண்றார். அப்போ பரத்வஸ்தாபன ரூபத்தை பட்டர்பிரான் என்கையாலே வித்வான்களுக்கு உபகாரகர்
அதனால எங்கையாலே பரஸ்வரூபத்தை இதர நிரசன பூர்வமாக பரத்வ ஸ்தாபனம் பண்ணக்கூடியதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்வமத ஸ்தாபனம் பண்ணணும். தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும் ஒண்ணு, பரமதத்தை கண்டனம் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தாதான் நிரசனம்ன்றதுக்கே அது அந்த லட்சணத்துக்கே ஆளாகும். அப்ப ரெண்டு விஷயம் திருதல் பண்ணியிருக்கார். பட்டர்பிரான் வித்வான்களுக்கு உபகாரகர். அதனால என்னன்னா எம்பெருமானுடைய பரத்தை அவன் தான் பரம்பொருள் என்ற விஷயத்தை நன்றாக தெளிவாக தெரிவித்தார் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா இதர நிரசன பூர்வமாக மற்ற பட்சத்தை எம்பெருமான் ஒழிந்த மீதி தேவதைகளுக்கெல்லாம் இது இருக்கா அது இருக்கான்னு கேட்கக்கூடிய காலத்திலே இதர நிரசனத்தை பண்ணினார், அதெல்லாம் கண்டனம் பண்ணினார், நிரசன பூர்வமாக ஸ்தாபித்தபடி சொல்லிற்று என்று காட்டுகிறார். இப்போ பல்லாண்டு பாடிய எங்கையாலே பல்லாண்டு பாடிய அப்படின்னு சொல்றாயாலே அதனால என்ன சொல்றதா திவ்யமங்கள விக்கிரகத்தை பரிந்து நோக்கினபடி சொல்லிற்று. பல்லாண்டு பாடினார் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவருக்கு ஒரு பரிவு இருக்கு. திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பரிவு தோன்றிட்டு தெரிவிக்கிறார். பல்லாண்டு திருப்பல்லாண்டுன்னு சொல்றோமே, இந்த பல்லாண்டுன்ற இதுல ஆச்சாரியர்கள் எழுதுற ஆச்சாரிய வியாக்கியானத்தில் எழுதுறா இதுல ஒரு கிரியாபதமே இல்லை, வினைச்சொல்லே இல்லைன்னு சொல்றாங்க. நீ பாருங்க அதுல வினைச்சொல் இருக்கான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு நம்ம காலத்துல ஒரு குழந்தை ஒரு பிறந்த நாள் சேவிக்கிறது, நம்ம என்ன சொல்றோம், ஆயுஷ்மான் பவா, நல்ல ஆயுஷ்மானாக நீ நீண்ட ஆயுளோட வாழு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப என்ன அர்த்தம் அதுல வாழு அப்படின்ற அதுல ஒரு வினைச்சொல் தொக்கி இருக்கு, வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு வினைச்சொல் தொக்கி இருக்கு. இப்போ இவர் என்ன சொல்றாரு, பல்லாண்டுன்னு சொல்றாரு, பல்லாண்டு இருன்னு சொல்றாரா அப்படின்னா இல்லையே, சொல்லவே இல்லையே. அப்போ எப்படி இதை பல்லாண்டு பாடுற இருக்கு எவ்வளவு நாள் இருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா ஆழ்வாரால் அதை நிர்ணயமே பண்ண முடியல. ஏன்னா பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு சொல்றார். அப்ப எப்படி இருக்கானா மனுஷமானத்தாலே பல்லாண்டு, தேவமானத்தாலே பல்லாண்டு, அப்புறம் பிரம்மமானத்தாலே பல்லாண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். அதோட போதுமா அப்படின்னு கேட்டா பெரிய ஆழ்வாருக்கு திருப்தி அடையவில்லை. ஐயோ இது சொன்னா ஏதாவது ஒரு எம்பெருமானுக்கு ஏதாவது இந்த இது ஒரு தடையாக போயிடுமா, இதுதான் எம்பெருமானுடைய ஆயுசுன்னு நிர்ணயம் பண்ண முடியுமோ, அதுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கான் பகவான். ஆனால் பெரியாழ்வாருடைய உள்ளத்தாலே எப்படி இருக்குன்னா அந்த பிரேம பாவத்தாலே அவருக்கு எப்படி இருக்குன்னா இதை நாம 1000 வருஷம் 10,000 வருஷம் 10 கோடி வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுதான் எம்பெருமானுக்கு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பரிச்சேதம் நம்மளால பண்ண முடியுமோ அப்படின்னா பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாராம் பல்லாண்டுன்னு சொன்னாரே தவிர அதுக்கு மேல அந்த இடத்துல வினை சொல்லி அந்த இடத்துல உபயோகப்படுத்தினான்னு தெரிவிக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள் தங்களுடைய வியாக்கியானத்துல. பல்லாண்டு பாடிய என்பதாலே திவ்யமங்கள விக்கிரகத்தை பரிந்து நோக்கினபடி சொல்லிற்று. அதுக்கு மேல தெரிவிக்கிற இத்தால் ஈஸ்வரனுடைய சொரூபாதிகள் எல்லாம் ஆழ்வார் அதீனம் என்றாயிற்று. ரொம்ப அற்புதமாக காட்டுறாரு. சொரூப ஆதி, இந்த ஆதி சப்தத்தாலே என்ன சொல்றாரு, எம்பெருமானுக்கு ஸ்வரூபம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அவனுக்கு இருக்க ஐஸ்வர்யம், விபூதி, குணங்கள் இதெல்லாம் ஸ்வரூபம். ரூபம்னு இருக்கக்கூடியது அவனுடைய சௌந்தர்யம், லாவண்யம் போன்ற சமுதாய சோபை, அவயவ சோபை எல்லாம் அவனுக்கு ரூபமா இருக்கக்கூடியது. இப்ப என்ன பண்ற, பல்லாண்டு பாடக்கூடிய காலத்துல இதுக்கு மட்டும்தான் பல்லாண்டு பாடுறேன், சொரூபத்துக்கு தான் பாடுறேன், ரூபத்துக்கு தான் பாடுறேன் அப்படிலாம் சொல்லல. சொரூப ரூபம் எல்லாத்துக்கும் சொரூபாதிகள் முதலாக அவனுக்கு எம்பெருமானுக்கு என்னென்ன அவனையுடைய உடைமையோ அது எல்லாத்தையும் இவரே பாடுறாரு. என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டு இவரே பாடுறாரு. அது போல என்றார் எம்பெருமானும் அவன் தன் உடைமையையும். காஞ்சி சுவாமி ஒரு தமையா உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலத்துல தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாதையர் வந்திருக்காரு. சுவாமி இடத்துல ஒரு கேள்வி கேட்டாரா காஞ்சி சுவாமி இடத்துல, நீங்களெல்லாம் சுவாமி உங்களுடைய நெற்றியில இந்த மாதிரி ஊர்த குன்றங்களை அணிந்து கொள்றீங்களோ எம்பெருமானுடைய திருவடி நிலைகள்னு சொல்லிட்டு, இந்த உங்க ஆத்துல இருக்க பாத்திரங்கள் எல்லாம் இந்த ராமானுசன் இது போல இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் கூட இந்த மாதிரி திருமணம் போடுறீங்களா, அதுக்கு திருமணம் போடுறதுக்கு எங்க பிரமாணம் இருக்குன்னு கேட்டாராம். உடனே காஞ்சி சொன்னாரா, நான் தமிழ்லயே ஒரு இதுக்கு பிரமாணத்தை காட்டுறேன், நீங்க ஒத்துக்கிறான்னு கேட்டாராம். சொத்துக்கிறேன் அப்படின்னாராம். என்னையும் என் உடமையும் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டு பெரியாழ்வார் பாடியிருக்காரு. சக்கரப்பொரியா ஒத்திக்கணும்னா சக்கரப்பொரி ஒத்தினவனுக்கு என்ன பஞ்சசம்ஸ்காரத்துக்கு என்ன கிடக்குது, 5 விஷயமான 5 சடங்குன்னு தானே சொல்லுவாங்க பஞ்சசம்ஸ்காரம் சொல்றது. அதுல என்ன தாபகா குன்றகா ததோ நாமகா மந்திரோ யாகஸ்ய பஞ்சமகான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. தாபம் இது, புன்றன்றது திருமண் காப்பு. அப்ப என்னையும் என்னுடையவும் சக்கரப்பொரி ஒத்தி கொண்டுன்னா எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திரங்களுக்கெல்லாம் கூட பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுது, அதனால திருமண் காப்பிட்டுக்கிறது அப்படின்னாராம். ஒரே சொன்னாராம், நல்ல விளக்கம் இதுன்னாராம். அதனாலதான் நீர் ஊவேன்னாராம். அதாவது சுவாமிநாதையர் என்னன்னா அவருடைய இனிஷியல் தான் ஊவே. நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஊவே என்னன்னா உபய வேதாந்தாச்சாரியர். அதனாலதான் அவர் சொன்னாரா இதை நீர் ஒத்துட்டார், அதனால நீர் ஊவேன்னாரா சுவாமி.
அப்போ என்ன சொல்ல வந்த இந்த இடத்துல, இத்தால் ஈஸ்வரனுடைய சொரூப ஆதிகள் எல்லாம் ஆழ்வார் அதீனம் என்றாய்த்து. சொரூபத்தையும் அந்த சொரூபம் முதலான எல்லாம் அவனுடைய உடைமையாய் இருக்கக்கூடியது. அனைத்தும் எப்படி இருக்குன்னா ஆழ்வார் அதீனம், ஆழ்வாருக்கே ஆட்பட்டவன். அதென்ன அப்போ என்ன சொல்றது, அடியார்களுக்கு பரதந்திரனாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் என்று காட்டி இந்த பாசுரத்தை நிறைவு பண்ணுகிறார் உலகஞ்சியர். மேல சொல்றார், மாநிலத்தின் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்த ஆனிதன்னில் சோதியன்னால் ஆதரிக்கும் ஞானியர் ஒப்போர் இல்லை இவ்வுலகுதனில் என்று நெஞ்சே எப்போதும் சிந்தித்திரு. அதாவது ஒருவர் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல மூலத்துல பாடம் காணப்படுகிறது. ஆனால் நம்மளோட அருளிச்செயல் பாடம் எப்படி இருக்குன்னா ஒப்போர் இல்லை அப்படின்னு தான் இருக்கு. அதுலதான் பாட்டபேதங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி காஞ்சி சுவாமியினுடைய புஸ்தகத்திலேயே எதுவும் பாட்டபேதங்கள் இல்லை. அவர் எம்எஸ் வெங்கடாச்சார சுவாமியினுடைய புஸ்தகத்திலையும் இந்த மாதிரி பாட்டபேதங்கள் எதுவும் காட்டலை. அதனால இப்போதைக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய காலத்துல இதை பாடமா வச்சுப்போம், அருளிச்செயல் செய்யக்கூடிய காலத்துல அது என்ன பாடமோ அதை அந்த ஊருக்கு தக்கபடி வைத்துக் கொள்வோம். பதவரை வாசிக்கிறேன். மாநிலத்தில் பெரிய பூமியிலே முன்னம் முற்காலத்தில் நம்முடைய பெரியாழ்வார் வந்துதித்த பெரியாழ்வார் வந்து அவதரித்துள்ளன. ஆனி தன்னில் சோதி, ஆனி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் என்று சொன்னால் ஆதரிக்கும் பிரீத்தி பண்ணும் ஞானியர்க்கு ஞானவான்களுக்கு இவ்வுலகத்தில் ஒப்பு சமானமாக ஒருவர் இல்லை என்று, ஒருவரும் கிடையாது என்று நெஞ்சே மனமே எப்பொழுதும் எந்த காலத்திலும் சிந்தித்து மனனம் பண்ணி இருப்பாயாக. முதல்ல என்ன சொன்னார், பெரியாழ்வாருடைய பெருமை இத்தகைத்து ஆணிதன்னில் சோதி என்னால்னு சொல்ல முடியாது. ஆணிதன்னில் சோதியில் அவதாரம் பண்ணார். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் ரொம்ப சிரேஷ்டதமமானவர் அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆணிதன்னில் சோதின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணி சுவாதியை யாரெல்லாம் உகக்கிறார்களோ அவர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லைன்னு இந்த பாசுரத்தால் சொல்லப்படுறார். அப்ப காட்டுறாரு, இனி இத்திருநட்சத்திரம் என்றால் இதன் ஏற்றமறிந்து ஆதரிக்கும் ஞாதாக்களினுடைய அந்த உபமான ராகித்ய முகத்தாலே இதன் வைபவத்தை அருளி செய்கிறார். அதாவது இனி திருநட்சத்திரம் என்னன்னா ஆனி தன்னில் சுவாதி, ஆனி சுவாதி. இந்த ஆனி சுவாதியினுடைய ஏற்றமறிந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் ஞாதாக்கள், நல்ல சான்றோர்களா இருக்கக்கூடியவர்கள், நல்லா இதனுடைய பெருமையை அறிந்தவர்களினுடைய அந்த உபமான ராகித்யம். உபமான ராகித்யம்னா அவர்களுக்கு ஒப்புமை சொல்ல முடியாது, உபமானமே அவருக்கு சொல்ல முடியாது இருக்குது. ராகித்ய முகத்தாலே இதன் வைபவத்தை இதுல தெரிவிக்கப்பட்ட அந்த ஆணி சோதி நாளை கொண்டாடக்கூடியவர்களுடைய வைபவத்தை அருளி செய்கிறார். மாநிலத்தின் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்த இம்மகா பிருத்திவியிலே நம்முடைய சத்தாதிகளுக்கு காரணமாம்படி பூர்வஜராய் வந்து அவதரித்தார் காட்டுகிறார். இம்மகா மாநிலத்தின் முன்னம் அப்படின்னு மாநிலத்தில் அப்படின்னு சொன்னதுக்கு இதுவா அனுகுணமா என்ன சொல்றார், மகா பிருத்திவியிலே இப்படிப்பட்ட ஒரு பூலோகத்திலே நம்முடைய சத்தாதிகளுக்கு, நம்முடைய சத்து அப்படின்னா இருக்கக்கூடியது. ஆதின்ற சப்தத்தால் என்ன சொல்றான்னா அதன் மீதையும் சொல்லலாம், சத்தா ஸ்திதி பிரவருத்தி எல்லாத்தையும் சொல்லலாம். ஒரு பொருள்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு முதல்ல இருப்பு இருக்கணும், அது இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு வர்த்தனம் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன செயல்படணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் இல்லையோ. அப்போ என்ன சொல்றாரு, சத்தாதிகளுக்கு அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு இருப்பு இருக்கணும். ஒரு பல ஆத்மா அப்படின்னு இருக்குது, ஆத்மா இவ்விடத்துல பிறக்கிறதுனா முதல்ல இருப்பு, அப்புறம் என்ன ஆகுது, அது ஒரு ஞானம் அடைகிறது, ஞானம் வர்தனம். அந்த ஞானத்துக்கு அடுப்பு என்ன பண்றது, எம்பெருமானத்துல கைக்கரியம் பண்றது. அப்போ என்ன ஆகுது, இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியதுக்கு பலவிதமான அதுக்கு விகாரமற்றதாக இருந்தாலும் அது என்ன பண்றது, ஒருவராவது தன்னுடைய சத்தை நோக்கி தன்னுடைய மேன்மையை நோக்கி பிரயாணப்படுகிறது. அப்போ என்ன சொல்றது, அதான் சத்தாதிகளுக்கு. அப்போ சத்து ஸ்திதி விருத்தின்னு சொல்லும்படியாய் பிரவருத்தின்னு சொல்லும்படியாய் அதுக்கு ஒரு இதுல மேல மேல நோக்கி ஒரு ஊர்துவகதியை நோக்கி செல்கிறது. அப்போ காட்ட வந்த விஷயம் என்னன்னா, அந்த ஞானியர்கள்னு சொல்லக்கூடியவர் அந்த எம்பெருமான் அந்த பெரியாழ்வாருடைய திருநட்சத்திரை ஆதரிக்கக்கூடிய ஞாதாக்கள் அவருடைய ராகித்ய முகத்தாலே இதன் வைபவத்தை இந்த மகாபிருதிவிலே நம்முடைய சத்தாதிகளுக்கு காரணமாம்படி நமக்கு இருக்கக்கூடிய அந்த சத்து, அதுக்கு மேல ஸ்திதி பிரவருத்தின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பூர்வஜராய் அவதரித்த
பூர்வஜார் அப்படின்னா பூர்வஜகா அப்படின்னா முன்னால வந்தவர். அப்போ பூர்வஜராய் வந்து அவதரித்த இவர் முன்னாடி வந்தாரா அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் பேர் இருக்கு, அதனால பூர்வஜர்னு சொல்லிட்டார். ஆனா அந்த அவதார கிரமத்தை பார்த்தோம்னா பெரியாழ்வார் தான் சொல்லணும். ஆனால் பூர்வஜராய் வந்தவர் இந்த இடத்துல எதனால உபயோகப்படுத்துறாரு அப்படின்னா அந்த பூர்வஜர்னா பெரியாழ்வாரை இருக்கிறார், அதனால பூர்வஜர் இவர். பூர்வஜராய் வந்து அவதரிக்கும் அவருடைய பெருமைக்கு ஈடாம்படியாய்த்து. அதான் என்ன, இப்ப இந்த ஆனிதன்கள் சோதியை கொண்டாடக்கூடியவர் இப்ப பெருமை எப்படி இருக்குன்னா, ஆனிஸ்வதியில பிறந்த வந்து அவதாரம் செய்த பெரியாழ்வாருக்கு என்ன பெருமை உண்டோ அதே பெருமை இவர்களுக்கும் உண்டு என்று சொல்லும்படியாய் ஆயிற்று. நம் பெரியாழ்வார் என்றும் நம் பட்டர் பிரான் என்றும் இவருக்கு இவ்விஷயத்தில் உண்டான பாவபந்தம் இருக்கிறபடி. எப்பவுமே நம்ம என்ன சொல்லணும், நம்மன்னு ஒரு சப்தத்தை சேர்த்தோமானால் என்னன்னா அது நெருக்கத்தை காட்டுகிறது. அழியனம் பையல் என்னால் அம்மவோ கொடியவாறு கேட்கிறார் திருமால் கேட்கிறார், அழியனம் பையன் என்னால் என்ன எப்படி நிறுவனம், நம்ம பையன் இவன் அப்படின்னு அபிமானிக்கணும். நீ ரங்கனாதான் நம்ம உன்னுடைய ஆள் என்று வந்து நீ இது பண்ணணுமே அப்படின்னு கேட்கிறாரு. அதை போல நம்மன்றது என்ன சொல்றோம், இதைத்தான் காட்டுகிறது. இது கூட எங்கோ உங்கள் முழக்கடை பாசனத்தை கூட சொல்றாரு, உங்கள் முழைக்கடை தோட்டத்து வாவியுள். இவர்களெல்லாம் கேட்கக்கூடிய காலத்துல நேற்றுக்கு ஏதோ வேற ஏதோ எதிராஜ மடத்துக்கு உபன்யாசம், அதுக்கு உங்கள் முழக்கடை. உங்கள் முழக்கடையில சொல்லக்கூடிய காலத்துல உங்கள் முழக்கடைன்னு ஏன் சொல்லணும், இவர்களெல்லாம் தோழிமார்கள் இல்லையா? தோழிமார்களா இருக்கக்கூடிய ஒரு காலத்துல என்ன சொல்லணும், நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னா என்ன சொல்லுவோம், சுவாமி நம்முடைய குடிசைக்கு வருமோ, நம்முடைய குடிசைக்கு வந்து பொன்னடி சாத்துமோ அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. சொல்லக்கூடிய காலத்துல என்னுடைய குடிசைக்கு வந்து சொல்லுவான்னு சொல்றது இல்லை. நம்மன்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன ஆகுதுன்னா அந்த நெருக்கம், அந்த பாவபந்தம் உண்டாகிறது. உங்கள்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த பாவபந்தம் ஏற்படலையே. ஏன் அப்படின்னு கேட்டா இவர்களெல்லாம் முதல்ல என்ன சொல்றாரு, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசுன்னு ரொம்ப வந்து நான் பேசிட்டேன் நீ, ஆனால் என்ன பண்ற இந்த இடத்துல வந்தா நீ தூங்கிட்டு இருக்க, நாங்க வந்து எழுப்ப வேண்டியதா இருக்கு. அதனால உள்ள ஒரு விதுப்பு தோணித்தான். அதனால சொல்றாரு உங்கள் முளைக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள்னு சொல்றாரு. அது போல என்னன்னா அந்த வந்து ஒரு ஸ்னிக்தம் ஏற்படணும், அந்த வந்து என்ன சொல்றது அந்த சாமீபியம் ஏற்படணும். அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா நம் பட்டர் பிரான் நம் பெரியாழ்வார் என்று உகந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அந்த ஆனிதன்னில் சோதியை கொண்டாடக்கூடியவர்கள் என்றும் இவருக்கு இவ்விஷயத்தில் உண்டான பாவபந்தம் இருக்கிறபடி வந்துதித்த. அப்படி அந்த ஆனிதன்னில் சோதியில் வந்துதித்தவர் யாரு, வந்துதித்த தம்முடைய சத்தாதிகளே அன்றைக்கு நம்முடைய சத்தாதிகளும் மங்களாசாசனத்தாலே ஆம்படி. அதாவது பெரியாழ்வார் வந்துதித்தார், மாநிலத்தின் முன்னும் பெரியாழ்வார் வந்துதித்தவர் யாரு, அந்த பெரியாழ்வார் அவர் பண்ணது என்ன, மங்களாசாசன பரமா இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டு. அதனால என்ன விளங்குது அப்படின்னா அவருடைய சத்தாதிகள் விளைஞ்சது அப்படின்னு மட்டும் இல்லை, தம்முடைய சத்தாதிலே அன்றைக்கே அவருக்கு மட்டும் அதனால் நன்மை விளைஞ்சதா அப்படின்னா அது மட்டும் இல்லை, நம்முடைய சத்தாதிகளும் நமக்கு வந்து ஒரு வந்து இருப்பு அல்லாது கூட வர்த்தனம் எல்லாம் ஏற்பட்டது. அதனால சொல்ற நம்முடைய சத்தாதிகளும் மங்களாசாசனத்தாலே ஆம்படி. அவர் ஏதோ காலத்துல ஒரு திருப்பல்லாண்டு பாடிட்டு போயிட்டார், அதை என்ன பண்றாரு ஒரு கிரந்தமா ஆக்கி வச்சதுனால என்ன பண்றோம் இன்னைக்கு நாமளும் பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சத்தாதிகள் ஏற்பட்டதோ எம்பெருமாந்திரத்திலே அதே போல சத்தாதிகள் நமக்கும் ஏற்படுகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். நம்முடைய சத்தாதிகளும் மங்களாசாசனத்தை ஆம்படி அத்தை திருப்பல்லாண்டு முகேன வெளியிட்டு. இந்த சத்தாதிகளா காரணமா என்ன இருக்கு, காரணபூத்தர் யாரு அப்படின்னு கேட்டா திருப்பல்லாண்டு. அந்த திருப்பல்லாண்டு முகேன திருப்பல்லாண்டை கொண்டு வெளியிட்டார். அது மட்டும் இல்ல, நம்முடைய யாத்திரையே நமக்கு எல்லாருக்கும் யாத்திரையாகி. அதாவது அவர் எந்த ரீதியில வந்து எம்பெருமானை நோக்கி பிரயாணம் செய்தாரோ அதே ரீதியில யாத்திரைனா வந்து ஊருக்கு போறதுலாம் இல்லை, ஊருக்கு போறதுதான். அதானா அந்த ஊருனா மீட்சி வைகுந்தமானகர் இல்லையா. அப்போ சொல்றார் அவர் எப்படி தன்னுடைய லோக யாத்திரையை ஆக்கி கொண்டாரோ அதே போல நமக்கும் யாத்திரையை ஆக்கி கொடுத்தார் என்று சொல்லும்படியாய் தம்முடைய யாத்திரையை நமக்கு எல்லாருக்கும் யாத்திரையாக்கி நடத்தி போருமவர் வந்தவர் என்றார். அவர் பெற்ற பேரை நம்மையும் பெறும்படியால் நடத்தி கொடுக்கக்கூடியவர். அப்படி அவர் வந்தவதரித்த நாள் எந்த நாள் அப்படின்னா ஆனிதன்னில் சோதி என்னால் ஆதரிக்கும். இப்படி மங்களாசாசன பரரான இவர் அவதரிக்கை ஆய்த்து இத்தை ஆதரிக்கை கடி. இதை இவர்களெல்லாம் ஆதரிக்கிறார்களே காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இவர் மங்களாசாசன பரர், அதனாலே இவரை ஆதரிக்கிறார்கள் எல்லாரும் என்று காட்டுகிறார்கள். அல்லாத திருநட்சத்திரில் வைத்துக் கொண்டு சிரேஷ்டரான இவர் அவதரித்த ஜேஷ்ட மாசத்தில் சுவாதியாகிற திருநட்சத்திரம் என்றால், அதாவது அல்லாத நட்சத்திரங்கள் இந்த ஆனிதன்கள் சோதி தவிர இருக்கக்கூடிய சுவாதி தவிர இருக்கக்கூடிய அல்லாத நட்சத்திரம் வைத்துக் கொண்டு சிரேஷ்டரான இவர் அவதரித்த. சிரேஷ்டர்னா பெரியாழ்வான்ற அந்த வந்து அந்த நாமத்துக்கு சிரேஷ்டர், பெரியான்ற சப்தத்துக்கு சிரேஷ்டர், அதனால வந்து அது சிரேஷ்டர்னு உபயோகப்படுவார். சிரேஷ்டரான இவர் அவதரித்த ஜேஷ்ட மாசம், அதுவும் வந்து ஜேஷ்ட மாசமும் பெரியதுதான் காட்டுறது. ஜேஷ்ட மாசத்தில் சுவாதியாக திருநட்சத்திரம் என்றால்
அது ஆனிதன்னில் சோதி என்ன இருக்கும்? மேல் விழுந்து ஆதரிக்கும் ஞாதாக்களுக்கு சத்ருஷர் ஆவர் இல்லை. இந்த ஆணை சுவாதியை ஆதரிக்கக்கூடிய அதிகாரிகள் யார் இருக்காளோ, மேல் விழுந்து ஆதரிக்கக்கூடிய அதிகாரிகள் யார் இருக்காளோ, ஞாதாக்கள் யார் இருக்காளோ, அவருக்கு சத்ருஷர், அவர்களுக்கு ஒப்பார், நிகரற்ற, அவர்களுக்கு நிகராக யாருமே கிடையாது என்று தெரிவிக்கிறார். ஆதரிக்கும் ஞானியருக்கு, ஆதரிக்கும் ஞானியருக்கு ஆதரியாத அக்ஞர் ஒப்பாக வல்லர்களோ. முதல்ல கேட்கிறார், இப்படி கேள்வி மாத்தி கேட்கிறேன், ஆதரிக்கும் ஞானியருக்குன்னு கேட்டார். அப்ப சொல்றார், ஆதரிக்காதவர் எப்படிப்பட்டவர்னா அக்ஞர் ஒப்பாக வல்லர்களோ. அவர்களா என்ன சொல்றது? மந்த புத்தி உடையவர்கள், ஞானம் அல்ல, ஞானத்துல ஹீனர்கள், ஞானம் குறைந்தவர்கள் அப்படின்னு ஒப்பா வல்லர்களோ சொல்லாரு. ஞாதாக்கள் வைபவம் அறிந்து ஆதரிக்கையிலே ஞான பலம் சொல்றார். ஞாதாக்களா இருக்கக்கூடியவர், சான்றோர்களா இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வைபவம் அறிந்து ஆதரிக்கை தான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு ஞானத்துக்கு அது பலம் சேர்க்கக்கூடியதா இருக்கு. அது இல்லைன்னு எப்படி இருக்குன்னா, அக்ஞர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அஜ்ஞானத்துல தான் திளைத்து கொண்டிருப்போம். ஒப்பொருவர் இல்லை இவ்வுலக தன்னில், இந்த உலகத்திலே யாரும் இவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று தெரிவிக்கிறார். பரந்த உலகமான இச்சகத்தெல்லாம் தேடி பார்த்தாலும் மங்களாசாசனவர் மகாத்மியம் அறிந்து ஆதரித்து போரும் மகாத்மாக்களுக்கு உபமானம் ஆவார் ஒருவர் இல்லை. மேல சொல்றார், மாநிலத்தின் முன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் தெரிஞ்சுறார். இப்ப மகாபிருத்திவின்னு சொன்னாரோ இல்லையோ, அதனால உடைய சொல்றாரு, பரந்த உலகமான இந்த ஜகத்து, ரொம்ப பெரிய பறந்து இருக்கக்கூடிய இந்த உலகமானது எப்படி இருக்கு? ஜகத்தெல்லாம் தேடி பார்த்தாலும் மங்களாசாசன பரர், அதாவது பெரியாழ்வாருடைய மகாத்மியம் அறிந்து ஆதரித்து போரும் மகாத்மாக்கள் யாரோ இந்த பெரியாழ்வாருடைய திருநக்ஷத்திர தினத்தை ஆதரிக்கக்கூடியவர் யாரோ, அவர்களுக்கு உபமானமாக ஓமையாக யாரையும் சொல்ல முடியாது, ஒருவரும் இல்லை. இருந்ததானே சொல்ல முடியும். உண்டாகில் அவ்வுலகத்திலே ஆய்த்துள்ளது. அப்படி உண்டு அப்படின்னு ஒன்று சொன்னோம்னா, இந்த உலகத்துல கிடையாது, அந்த உலகத்துல உண்டுன்னு தெரிவிக்கிறார்கள். அவர்கள்தான் திவ்யஞான உபபன்னராயிர இருப்பது. அப்படி அங்க பரமபத்தில் இருக்கக்கூடியவர் என்னன்னா, அவர்களுக்கு அஜ்ஞானமே கிடையாது. திவ்ய ஞானத்தை சம்பாதனம் பண்ண திவ்ய ஞானத்தை அடைந்தவர்களாகத்தான் இருக்க. சம்பாதனம் பண்ண சொல்லக்கூடாது, போன உடனே அவர்களுக்கு ஞானம் ஏற்பட்டுறது. அதனால திவ்ய ஞான உபபன்னராயிர இருப்பது, அவர்களுக்கு ஞானம் எப்போ பரிபூர்ணமாக விளைந்திருக்கக்கூடியது இருக்கு. ஆகையால் மங்களாசாசன பரர் வாசி அறியுமவர்களை அறிந்து ஆதரித்து போருமவர் அவர்களிலே. அப்போ இப்படி மங்களாசாசன பரராய் இருக்கக்கூடியவர்களை அறிந்து ஆதரிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருப்பவர்கள். அப்படி மட்டும் இல்ல, அப்போ அவர்களுக்கு என்ன சொல்றார், இப்படியாகையால் இங்கு இவர்களுக்கு சமானர் இல்லை. அப்போ பரமபதம் என்னன்னா, மங்களாசாசன பரம் படுறவருக்கு ஒப்ப யாரும் இல்லை. அந்த இடத்துல பரமபதத்துல எப்போதும் சதா பஷ்யத்தின்னு சொல்லும்படியா எப்பொழுதும் அனுபவம் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் மங்களாசாசனம் பண்றது, மங்களாசாசன பரராய் இருப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த கலிகாலத்திலே, இந்த பூமியில இருள் தரமா ஞாபகத்திலே மங்களாசாசனம் பண்ணக்கூடியவர் இருக்காளே, அந்த ஊர்ல இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இந்த ஊர்ல இருக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால இவருக்கு ஒப்பார் இல்லை, அவர்களுக்கே ஒப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா, அவருக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கு அதை பண்றதுக்கு. எந்த விதமான சௌகரியங்களும் இல்லாத இந்த நில உலகிலே இந்த ஆழ்வாருடைய பெருமையை அறிந்ததை போற்றக்கூடியவர்கள் இருந்தால் இவர்களுக்கு சமானம் இல்லை, இது கைமுதிகை நியாயத்தாலே சொல்லலாம்னு சொல்லிவிடுறாங்க. ஆகையால் மங்களாசாசனம் பரர் வாசி அறியும் அவர்களை அறிந்து ஆதரிப்போர் அவர்களிலே. இப்படியாகையால் இங்கு இவர்களுக்கு சமானர் இல்லை, அங்கு அவர்களுக்கு சமானர் இல்லை, இங்கு இவர்களுக்கு சமானர் இல்லை என்று நெஞ்சே எப்பொழுதும் சிந்தித்திரு சொல்றார். நெஞ்சே எப்பொழுதும் இதே செஞ்சித்திரு நெஞ்சை குறித்து உபதேசம் பண்ணுகிறார். ததிய வைபவ அபிக்யமான நெஞ்சே. ததியனா அந்த பாகவதருடைய வைபவத்தை அறிந்த நெஞ்சேன்னு தெரிவிக்கிறார். அப்போ பாகவதனுடைய என்ன சொல்றாருன்னா, இப்ப பெரியாழ்வாருக்கு அடியாரபத்தை இங்க சொல்றார். அதனால என்ன பண்றார், ததியர் பெரியாழ்வார், ததியர் பாகவதர், அவருடைய வைபவத்தை அறிந்திருக்கக்கூடிய நெஞ்சே என்ன சொல்றார், எப்பொழுதும் நான் சொன்ன அர்த்தம் கேட்டு இது ஒன்றொன்று சர்வகாலத்திலும் புத்தி பண்ணிப்பார். நான் சொன்ன அர்த்தம் ஒண்ணுத்தையும் நீ என்ன பண்றா, எல்லா காலத்திலுமே யோஜனை சிந்தனை பண்ணிப்பார். கிட்டாதென்று கிட்டுமென்று பிரமிக்க வேண்டாம், கிட்டாதது ஒன்று கிட்டுமென்று பிரமிக்க வேண்டாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது ஞானிதன்கள் சோதி பெரியாழ்வாரோட திருநக்ஷத்திரம் இருக்கா, அப்படிப்பட்ட இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஞானியர்கள். அப்படின்னா கிட்டாதது இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, கிட்டாததொன்று கிட்டும் என்று பிரமிக்க வேண்டாம். அப்படி அவர்களுக்கு சமமாக அதை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு சமமானது ஒன்று கிட்டுமா அப்படின்னா கண்டிப்பா கிட்டாது என்று சொல்லுகிறார்.
கிட்டாததொன்று கிட்டும் என்று பிரமிக்க வேண்டாம். இதால் ஆழ்வாருக்கு எப்படி ஒப்பில்லாதா போலே ஆய்த்து இவர்களுக்கும் ஒப்பில்லாதபடி, இவர்களுக்கும் ஒப்பில்ல, ஆழ்வார்கள் பெரியாழ்வாருக்கு தான் ஒப்பில்லான்னு அர்த்தம் இல்லை. இந்த பெரியாழ்வாருடைய திருநட்சத்திரத்தை ஆதரிக்கக்கூடிய வந்து என்ன சொல்றது, இந்த நல்லவர்களுக்கும் வந்து ஒப்பில்லை, அவர்களும் நிகர் அவர் யாரும் இல்லை. இவ்வாழ்வார் தான் ஞானச்சுடர் விஷயத்திலே நீராட்டி பூச்சூட்டி காப்பிட்டார் போலே. இந்த ஆழ்வார் என்ன பண்றார், ஞானச்சுடர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய சோதி சொல்லுகிறது. ஞானச்சுடரே உண்மையின்னு சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது இந்த எம்பெருமான் விஷயத்திலே என்ன பண்றார், நீராட்டம் பாடுகிறார். வெண்ணெய் கலந்த உணங்கும் நீராட்டினான். பூச்சூடல் வந்து என்ன சொல்றது, ஆணிரை மேய்க்க நீ போதின்னு பூச்சூட்டார். இந்திரனோட பிறம் வந்து காப்பிட்டார் போலே பெரிய திருமலை நம்பியும். உடனே என்ன சொன்னார், நேர அந்த புலராஜியரோட அந்த சைலில் அப்படியே இறங்கிட்டார். ஏன்னா அந்த சுவாதி நட்சத்திரம் யார் யார் இருக்கோ அந்த ஆச்சாரியர்கள்லாம் சொல்லணும், இவர் எப்படி வந்து ஞானச்சுடர்கள் உண்மையணி என்று சொல்லும்படியாகவும் அந்த ஞானச்சுடராக இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயத்திலே எப்படி இருக்கார், நீராட்டினார் பூச்சூட்டினார் காப்பிட்டார் போலே. இவர் எப்படி பண்ணாரோ பெரிய திருமலை நம்பியும். பெரிய திருமலை நம்பியோட திருநட்சத்திரம் சுவாதி. அதனால சொல்றாரு, சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு, ஜமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு என்னும்படி எழில்கள் சோதி விஷயத்திலே ஒழிவில் காலத்தில் படியே அடிமை செய்து போருகையால். இந்த சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டுன்றது நம்மாழ்வாருடைய பாசுரம் 3ஆம் பத்துல இருக்கக்கூடியது. இந்த இடத்துல ஒரு ஐதீகத்தை அந்த பாசுரத்துல காட்டுறார்கள். ஐதீகம் என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா, இது எந்த இடத்துல சுமந்து மாமலர் இல்லை, தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகினார்னு வந்து திருப்பாவையில் வரக்கூடிய பாசுரத்தை காட்டக்கூடிய ஐதீகம் இது. அது என்னன்னா, அந்த இடத்துல இந்த சன்னதிக்கு போகக்கூடிய அது சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, இந்த அடையாளங்கள் சொல்லிட்டே வரான். தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகினார், செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகினார். அந்த பூர்ணமான வாக்கியம் அது. அப்போ அது காட்ட வந்த விஷயம் என்ன, அது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த விடிந்ததற்கான அடையாளத்தை தெரிவிக்கிறார்கள். ஒருத்தர் எழுப்பக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்பக்கூடிய காலத்திலே அப்போ வந்து காஷாய வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், நல்ல வெண்பல்லாய் வெண்மையான பற்களை உடையவர்கள், நல்ல தபஸ்விகளாய் இருக்கக்கூடியவர்கள் அந்த கோயில்களை போய் திறக்கிறதுக்கு போகிறா. பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் அதுதானே, சுப்பிரபாதத்துக்காக எழுந்தருளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துல தெரிவிக்கிறார். அந்த இடத்துல என்ன பண்றார், இந்த ஐதீகத்தை காட்டக்கூடிய காலத்திலே திருமலையிலே வந்து உடையவராலே இந்த ராமானுஜராலே ஏற்படுத்தப்பட்ட அந்த மடாதிபதிகளினுடைய விஷயத்தை அந்த இடத்துல தெரிவிக்கிறார். எப்படி இருக்குன்னா, ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பெரிய ஜீயர் சுவாமி அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, அடியனு தெரிஞ்சே அந்த வந்து இப்போ மலையில வந்து திருவாங்கமுடையானுடைய ராத்திரி வேளையில இந்த சயனம் ஆன உடனே அந்த ஸ்கூட்டி சாவியை கொண்டு ஜீவர் மடத்துல வைப்பான். அடியன் சிறிய வயசுல வந்து சேவிச்சிருக்காங்க. இப்போ எப்படி இருக்கோ அது எனக்கு தெரியல. ஆனால் என்னன்னா, திருவேங்கமுடையான் அவங்க சொல்லக்கூடிய காலத்துல திருவேங்கமுடையாத மகதைஸ்வரியத்துக்கும் இந்த கோடி பொழிப்புக்கும் முதிரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து எஜமானராக இருக்கக்கூடியவர்கள் இந்த பெரிய ஜீயர் சுவாமி, சின்ன ஜீயர் சுவாமி, பெரிய கல்வியப்பன், சிறிய கல்வியப்பன் தான் அவருக்கு இப்போ கூட அருளப்பாடு சொல்றோம். எங்க சொன்னா அப்படி இப்போ அருளப்பாடு முகமாக மட்டும் இருக்கக்கூடியது ஒரு காலத்துல எப்படி தான் நிஜமாவே இருந்தது. அதனால என்ன சொல்றாரு, அப்போ ராமானுஜரால் ஏற்படுத்தக்கூடிய பெரிய ஜீயர்கள் என்ன பண்றார்களா, அந்த ஜீயர் சுவாமிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, இந்த சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு என்று சொல்லும்படியாய் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எம்பெருமானுக்கு தோமாலைன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய புஷ்ப கடல் யார் சுமந்துன்னு போறாரு அப்படின்னு பார்த்தா ஜீயர் சுவாமி தான் சுமந்துன்னு போறாரு. சுமந்து மாமலர் நீர் சுட தூபம், எம்பெருமானுக்கு எந்தெந்த சமயத்தில் திருமஞ்சினாரதோ அவ தான் எடுத்து கொடுக்குறான். சுமந்து மாமலர் நீர் சுட தூபம் கொண்டு தூபம் ஆகட்டும் ஆர்த்தி ஆகட்டும் எல்லாத்தையும் இவர் கையால் தானே கொடுக்கும்படியா இருக்கிறது. அந்த ஐதீகத்தை அந்த காட்டுறாங்க. என்னும்படி எழில்கள் சோதி விஷயத்திலே, எழில்கள் சோதின்னு சொல்லக்கூடியது திரும்பி திருவேங்கடமுடையான் தான். எழில்கள் சோதி எந்த தந்தை தந்தைக்கேன்னு சொல்றாரு இல்லையா, எழில்கள் சோதின்னு சொல்லக்கூடியது அந்த எம்பெருமான் விஷயத்திலே ஒழிவில் காலத்தில் படியே அடிமை செய்து போருகையால். ஒழிவில் காலத்துல சொன்ன விஷயம் என்ன, ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் பண்ணி வழிவில்லா அடிமை செய்ய வேண்டும். எந்தவித குறையும் இல்லாத சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளும் அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒழிவில் காலத்தினுடைய சாரமாக தெரிவிக்கிறார். அப்போ அப்படியே அதுக்கு எப்படி சொல்லியிருக்கோ அதன்படியே அடிமை செய்து போருகையால் அவருடைய சோதியை இவர் அவதாரத்துக்கு அனுரூபமான சோதியாயிற்று. அப்போ என்னன்னா, அப்போ திருமலை நம்பி அவரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார். அவருடைய சோதியை இவர் அவதாரத்துக்கு, எம்பெருமானுடைய சோதியை இவர் அவதாரத்துக்கு அனுரூபமான சோதியாயிற்று. அவ்வளவு அன்றைக்கு தூண் தன்னோடு அறியாய் வந்து தோன்றி, அருளிச்சல் பாடம் தூணாய் அதனோடு வந்து தோன்றின்னு தான் இருக்கு. தூண் தன்னோடு அறியாய் வந்து தோன்றின்னு இந்த இடத்துல புலவஞ்சேரி சுவாமி காட்டுறார். தூண் தன்னோடு அறியாய் வந்து தோன்றி ஜுவலந்தம் என்னும்படியாய். அதாவது ஜுவலந்தம் அப்படின்னா ஜுவலிக்கக்கூடியது. இது எம்பெருமான் நரசிம்மாவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே தூணாய் அதனோடு அரியாய் வந்து தோன்றி என்று சொல்லும்படியாய்
வந்து ஒரு நரசிங்கமாய் வந்தான் எம்பெருமான் தோன்றினான். ஜுவலந்தம் என்னுடைய வரக்கூடிய காலத்திலே அவனுடைய பிரகாசம் அப்படின்னா ரொம்ப உஜ்வலமாய் இருந்தது என்னும்படியாய் அவர் திருவாராதனமாய் போருமவர்க்கும் சோதியிரு. அதாவது திருமலை நம்மளுடைய ஆராத்திய தெய்வமா இருக்கக்கூடிய திருவாராதனம் பண்ணக்கூடிய பெருமாள் யாருன்னா நரசிங்க பகவான். நரசிம்மன் தான் அவர் இது பண்றாரு. சகல இது எல்லா 74 சிம்மாசனாதிபதிகளுக்கும் எம்பெருமானார் எல்லாருக்கும் ஒரு நரசிம்மனுடைய லட்சுமி நரசிம்மனுடைய விக்கிரகத்தை பிரசாதித்தார். அதனால இதுதான் உங்களோட வீட்டுல பிரதான ஆராத்திய தெய்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்க இப்ப பாத்தீங்கன்னா ஸ்தலாச்சாரிய புருஷங்களுடைய திருமாளிகள்லாம் பார்த்தா பிரதமமா எழுந்தடிக்கூடியது லட்சுமி நரசிம்மனுடைய விக்கிரகம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஏனைய ராமனோ கண்ணனோ மீதி பேர்கள்லாம் எழுந்தடி இருக்கும். அதுபோல சொல்றாரு, இந்த திருமலை நம்பிக்கும் யார் அப்படின்னா இவருக்கு திருவாராதமாய் போருமவருக்கும் சோதிகிறேன். யாருக்கு சுவாதி அப்படின்னு நரசிம்மருக்கும் சுவாதி அப்படின்னு சொல்ல வந்தார். சுவாதி நட்சத்திரம் தான் தேவகணமாய் ஜோதி ரூபமாயிரே இருப்பது அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்போ இந்த நட்சத்திரங்கள்லாம் ஜோதிஷ சாஸ்திரக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா கணம் பிரிக்கிறதுன்னு பிரிப்பாளாம். அது இதுல இருந்து இந்த நட்சத்திரம் இந்த கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல சுவாதி நட்சத்திரம் எந்த கணத்துல வருதுன்னு கேட்கலாம். தேவகணமாய் தோன்றுத்து தேவகணம்னு தெரிவிக்கிறோம். அதனால அதுக்கு ஒண்ணு அந்த ஜோதி ரூபமாய் இருக்கு, தேவகணத்தா இருக்கிறதுனாலே அது அப்படியே உஜ்வலமாக பிரகாசிக்கக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், திரேதாயாம் ஆதிகல்பே கிழக மலயுகே மாதவே மாசிபக்ஷே சுக்லே சாத்தியேஜ யோகே வணிஜ சுகரணே பூததித்யாம் பிரதபே மந்தேவாரே பிரதோஷே கனக கசிபு சம்ஹாரதோர் ஜனித்வா என்ன கடவுதிரே. இதுவும் முப்புரியூட்டின திருநட்சத்திரமாய் இருக்கும். சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா நரசிம்ம பெருமானுடைய திருவவதாரம் எப்போ நடந்தது அப்படின்னு காட்டுகிறார்கள். திரேதாயாம் ஆதிகல்பே திரேதாயுகத்துல ஆதிகல்பத்துல தோன்றியதாக இருக்கிறது. கனக கசிபு சம்ஹாரதோர் ஜனித்வா. கனகம்னா தங்கம், பொண்ணு சொல்லக்கூடியது. அதனால என்ன இரண்யனால தங்கம் தான். இரண்ய கசிபு கனக கசிபு. இரண்ய கசிபுக்கு சம்ஹாரத்தோர் ஜனித்வா, இரண்ய கசிபை சம்ஹாரம் பண்றதுக்காக தோன்றினவர் இவர். அவர் அப்படிப்பட்டவர் எப்படி தோன்றினார்னா மாதவே மாசி பக்ஷே சுக்லே. மாதவ மாசம்னு சொல்லக்கூடியது என்ன வைகாசி மாசம். வைகாசி மாசத்துல சுக்ல பட்சத்திலே சாத்திய யோகம், அந்த யோகம் சொல்றாரு சாத்திய யோகேவ ஜனி சுகரணம். கரணம்னு சொல்லக்கூடியது என்ன ஜனி சுகரணம் சொல்லும்படியாய் பூததித்யாம் பிரதப்பே மந்தேவாரே சனிக்கிழமையில தோன்றினார், பிரதோஷத்திலே தோன்றினார் என்றெல்லாம் அந்த நரசிம்ம பெருமான் திருவவதாரம் என்ன அப்படின்றத தெரிவிக்கிறார். அதை கொண்டு இந்த பாசுரத்தை முடிச்சு விடுறார். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் அடுத்த பாசுரத்தை ஆரம்பிக்க பார்ப்போம். ரொம்ப முக்கியமான பாசுரம் அது. மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பட்டர்பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்னு ஏன் பேர் வந்தது அப்படின்றத ரொம்ப விசதத்தமாக இதில் விளக்குகிறார். அது என்ன அப்படின்னா பகவத் ஸ்வரூபத்தை சொன்னதாலே அந்த பேர் இல்ல பல்லாண்டு பாடி பெற்ற பேர் அப்படின்னு எல்லாம் இதுல காட்டுகிறார்கள். என்னன்றதை பார்ப்போம். மங்களாசாசனம் பண்ணுவதிலே மற்றுள்ள ஆழ்வார்கள் மற்றுள்ளவர்களான ஆழ்வார்களுடைய ஆர்வத்தளவு தான் அன்னி, பிரீத்தியின் அளவே அன்னி பொங்கும் அதிகரித்த பரிவாலே பிரேமத்தாலே வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவரான பட்டர்பிரானானவர் பெரியாழ்வார் என்னும் பெயர், பெரியாழ்வார் என்று சொல்லப்படும் திருநாமத்தை பெற்றனர் அப்படின்னு சொல்றார். வியாக்கியானத்தை பார்க்கிறேன். மங்களாசாசனத்தில் மற்றுண்டான ஆழ்வார்களுக்கும் இவர்க்கும் உண்டான் நெடுவாசியிலே பெரியாழ்வார் என்னும் திருநாமம் இவருக்கு உண்டாய்த்தென்று தன் முகேன உண்டான வைபவத்தை அருளி செய்கிறார். இவருக்கு பெரியாழ்வார்னு எதுக்கு பேர் அப்படின்னு கேட்டா மற்ற ஆழ்வார்களுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா இவர் மங்களாசாசனம் எம்பெருமானுடைய நன்மைக்காகவே இருந்தவர். இவர் அது வேற எதுவுமே நினைச்சது கிடையாது. மீதி ஆழ்வார்கள் அப்படி இல்லை. எம்பெருமானுடைய மங்களாசாசனையும் பண்ணிருக்கா, இடையிடையில தங்களை பத்தியும் பேர்றான்.
இதை பெரியாழ்வாரை பத்தி சொல்லச்சே கூட வந்து பூர்வாச்சாரிகள் விஜய்கிறார், அடியோமோடு நின்னோடு பிரிவினி 1000 பல்லாண்டுன்னு பாடினாராம். பார்த்தரா பெரியாழ்வார் நடுவில் சுயநலமா பாடிட்டு பார்த்தாரா அப்படின்னாலும், இல்ல இவர் இல்லைன்னா அவருக்கு யார் பல்லாண்டு பாடுவார்? அவர் நினைச்சாரா, நானும் போயிட்டேன்னா பல்லாண்டு பாடுறது யார் இருப்பா, அடியோமோடு நின்னோடு பிரிவினி 1000 பல்லாண்டு அப்படின்னு பாடினாராம். அது போல இந்த இடத்துல நெடுவாசி அநேகமா எல்லா ஆழ்வார்களுக்கும் இதே தான் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்றதுதான் கருத்தா இருந்தாலும், அந்த மங்களாசாசனம் பண்ணுவதே முக்கிய கருத்தாக உடையவர் இந்த பெரியாழ்வார். அப்படிதான் கொள்ளணும். அப்போ நகினிந்தா நியாயம் தான், ஒருத்தர் நிந்தனை பண்றதுல இது கிடையாது. ஆனால் இவருடைய பெருமை சொல்லக்கூடிய காலத்திலே அதைத்தான் ஏற்றி சொல்ல வேண்டும். மங்களாசாசனத்தில் மற்றுண்டான ஆழ்வார்களுக்கும் இவருக்கும் உண்டான நெடுவாசியாலே பெரியாழ்வார் என்னும் திருநாமம் இவருக்கு உண்டாயிற்று. அதனால்தான் இவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமம் தன் முகேன உண்டான வைபவத்தை அருளி செய்கிறார். அவருக்கு எப்படி வந்து கிடைச்சதோ அதே போல் அந்த வைபவத்தை அப்படியே அருளி செய்கிறார். மங்களாசாசனத்தில் என்று தொடங்கி, அதாவது மங்களாசாசனத்தில் வந்தால் இவரை ஒழிந்த மற்ற ஆழ்வார்கள் தங்கள் பக்தியின் அளவென்றிக்கு சம்ருத்தமான பகவத் ஸ்நேகத்தாலே ஸ்ரீவில்லிபுத்தூரை தமக்கு நிரூபகமாக உடைய பட்டநாதரான இவர் பெரியாழ்வார் என்னும் திருநாமத்தை லபித்தார் என்பதை. மங்களாசாசனம் அப்படின்றத ஒன்று எடுத்துக்கொண்டவே, ஆனால் இவரை ஒழிந்த மற்ற ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார். மற்ற ஆழ்வார்கள் அப்படின்னா இவரை மீதி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் தங்கள் பக்தியின் அளவென்றிக்க, அவருடைய பக்தியை ஒரு ஒரு அளவு சொல்ல முடியாத இந்த இடத்துல அளவென்றிக்க சமிருத்தமான பகவத் ஸ்நேகத்தாலே இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, மற்ற ஆழ்வார்கள் எப்படி இருக்கான்னா அவருடைய பக்தியை அவர் பரிச்சேதம் பண்ண முடியுது. இவர் எப்படி இருக்கான்னா சமிருத்தமான பகவத் ஸ்நேகத்தாலே, ரொம்ப சமிருத்தம்னா ரொம்ப நிறைந்து இருக்கக்கூடியது. சமிருத்தமான பகவத் ஸ்நேகத்தாலே எம்பெருமாந்தரத்திலே ஆழங்கால் பட்டவராய் இருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரை தமக்கு நிரூபகமாக உடைய பட்டநாதரான இவர். அவருக்கு நிரூபகம் என்ன? அவரே சொல்லிக்கிறார், வில்லிபுத்தூர் பட்டர் வீரான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. நிரூபகமுடைய பட்டநாதரான இவர் பெரியாழ்வார் என்னும் திருநாமத்தை லபித்தார் என்பதை. இதனால அப்படி பெரியாழ்வார் சமிருத்தமான பகவத் ஸ்நேகத்தாலே. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் இதை போல இல்லை. இவருக்கு எம்பெருமான் தரத்திலே அவருடைய நன்மையிலே அவருக்கு திருப்பல்லாண்டு பாடுவதிலே ரொம்ப ஆழங்கால் பட்டவராய் இருக்கிறார். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், மங்களாசாசனமாவது, மங்களாசாசனன்றது என்ன அப்படின்னா, அத்தலையில் சௌகுமாரியமடியாக தன்னை அழிய மாறியும் அங்குத்தைக்கு அதிசயங்களை ஆசாசிக்கை. அதான் அத்தலைன்னு சொன்னா எம்பெருமானுடைய இத்தலைன்னா இவர் பெரியாழ்வாருடைய பட்சத்துல பக்கத்துல, அத்தலைன்னு சொன்னா எம்பெருமான் பட்சத்துல. அத்தலையில் சௌகுமாரியமடியாக, சௌகுமாரியம்னா எம்பெருமானுடைய சௌகுமாரியம், அதனால அந்த எம்பெருமானுடைய மென்மைத்தன்மை. தன்னை அழிய மாறியும், தன்னை அழிய மாறினா தன்னை அழித்து கொண்டும் அங்குத்தைக்கு அதிசயங்களை ஆசாசிக்கை. அதாவது என்ன அப்படின்னா, அழிய மாறியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எதை அழித்துக் கொள்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபக தர்மம் என்ன அப்படின்னு கேட்டா தாசத்துவம், சேஷத்துவம் தான். எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன்றதான ஸ்வரூபம். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை அழிய மாறி கொள்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ இப்போ ஆழ்வாருக்கு சேஷத்துவமே கிடையாதா அப்படின்னு கேட்கிறார். இல்ல சேஷத்துவம் உண்டு, ஆழ்வாருக்கு சேஷத்துவம் உண்டு. அது என்ன ஆறுது அப்படின்னா, அந்த ஞானமானது எப்படி இருக்குன்னா 2 தசை, பிரேம தசை ஞான தசைன்னு சொல்லும்படியாய் அந்த பகவத் ஞானம் 2 விதமாக பரிமளிக்கிறது ஆழ்வாருக்கு. அப்ப என்ன ஆறுது அப்படின்னா, ஞான திசையில என்ன இருக்குன்னா தன் கப்பிலே கிடக்கும். எம்பெருமான் தரத்துல இருக்கக்கூடிய அந்த அவாவானது, அந்த பக்தியானது தன் கப்பிலே கிடக்கும். அது பிரேம தசையாக போயிடுச்சுன்னா தட்டு மாறி கிடக்கும் என்று தெரிவிக்கிறார். அப்ப என்ன தோணும் அப்படின்னா, யார் இப்போ ரெண்டு வஸ்துக்கள், இப்போ எம்பெருமான் ஒருத்தர் இருக்கான், அவன் ரட்சகன். அவன் இந்த ஜெகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய, நம்மளெல்லாம் காப்பாற்றக்கூடியவன் யார் அப்படின்னா அந்த எம்பெருமான் தான். அப்போ நம்மளாம் என்னன்னா ரக்ஷன், அவனாலே காக்கப்படுவர்களாய் இருக்கக்கூடியவன். இப்போ எம்பெருமானுக்கு ஆபத்து விளைவானா எந்த ஆபத்தும் விளையாது. அப்போ அதனாலதான் அவன் ரட்சகன். நமக்கு ஆபத்து விளைவானா நமக்கு எந்த சமயத்துல எந்த ஆபத்து விளையும்னே சொல்ல முடியாது. அதனால நம்ம காக்கப்படுவர்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நமக்கு இருக்கக்கூடிய சொரூப நிரூபக தர்மம் என்ன இந்த ஆத்மாவுக்கு அப்படின்னா, அவன் திறத்திலே அடிமை செய்வது, அவனுக்கு அடிமைப்பட்டவன் என்று நினைப்பதே நமக்கு சொரூபமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சொரூபத்தை அழித்துக் கொள்ளும்படியாய் வெயிலும் பாவம். அழிய மாறியும் அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தன்னுடைய அடிமைத்தனத்தையே அழிய மாறியும் என்ன பண்றாருன்னா மாறுகிறார். அப்ப என்னன்றா, ரக்ஷக பாவம் மாறி போயிடுது. இவன் ரக்ஷகன், அவன் ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் மாறி போயிடுது.
காஞ்சி சுவாமி தன்னுடைய வந்து இதுல பஞ்சரிதுல ஒரு ஐவம் எழுதிருப்பார். பசங்காத இந்த இடத்துல ஞாபகம் வருது, அதையும் தெரிவிச்சு விடுறேன். அது பெரியாள் திருமொழி சந்தை சொல்லிட்டு இருக்கார். வாசல்ல உட்கார்ந்துட்டு சந்தை சொல்லிட்டு இருக்கார். அவருடைய திருத்தகனார் அண்ணாரங்காச்சார சுவாமி சந்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவருடைய அண்ணாரங்காச்சார சுவாமியுடைய தாயார் அப்படியே கொள்ளு தாத்தாக்கு அம்மா, அவன் வந்து பக்கத்துல உட்காந்து சந்தை சொல்ற காலத்துல அவன் வந்து பக்கத்துல உட்காந்து இருக்கான். அவன் சொல்றார், காப்பாரும் இல்லை கடல் வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திருதி. பெரியாள் திருமொழி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. காப்பாரும் இல்லை கடல் வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திருதி அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அண்ணாரங்காச்சார சுவாமிக்கு அப்படியே கண்ண தண்ணியா வர ஆரம்பிச்சு விட்டான். அப்படியே அழறாராம், குனிங்கி 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 அழறாராம். அவன் அம்மா பார்த்துட்டு, ரங்காச்சாரி என்னடா ஆச்சு என்ன ஆச்சு, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னாராம், ஜெகத் ரட்சகன்னு சொல்லக்கூடிய இவன் தான், இந்த ஜெகத்தையே ரட்சிக்கக்கூடிய இவன் தான். இந்த பெரியாழ்வாருடைய பாவம் எப்படி இருக்கு பாரு, காப்பாரும் இல்லை கடல் ஒண்ணா உன்னை தனியா போய் எங்கும் திருதி அப்படின்னா, இவர் என்னவோ பெரிய ஜெகத் ரட்சகன் போலவும், அவர் என்னன்னா வந்து இவராலே ரட்சிக்கப்படுவர் போலவும் எப்படி வந்து அவருடைய அந்த இது மாறி போயிருக்கு பாத்தியா அப்படின்னு அழுதார் என்று சுவாமி தன்னுடைய தஞ்சரித்தில எழுதியிருப்பார். சங்காத இந்த இடத்துல ஞாபகம் வந்து இந்த பெரியாழ்வாருடைய வைபவத்தை சொல்லக்கூடிய சமயத்திலே, அத்தலையில் சௌகுமாரியம் அடியாக தன்னை அழிய மாறியும், தன்னுடைய சேழத்தம் அழிந்தாலும் பரவாயில்ல, அங்குத்தைக்கு அதிசயங்களை ஆசாசிக்கை, அதிசயங்களை மேன்மையை ஆசாசிக்கக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். பரகதாதி தாயகத்துவம் இரே ஸ்வரூபம் என்று தெரிவிக்கிறார். அதை காட்ட வந்து இந்த பிரமாணம் எங்கன்னா உடையவருடைய பிரமாணம் இது. பரகத அதிசயா தாயகத்துவம், தாயகத்துவம்னா கொடுக்கறது, அழிக்கக்கூடியதா இருக்கு. அந்த பரகதன்னு சொல்லக்கூடியது அந்த எம்பெருமானுக்கு அதிசயத்தை மேன்மையை கொடுக்கக்கூடியதுன்னு காட்டுகிறார்கள். அதனுடைய பூர்ண இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பரகத அதிசயா ஆதனேச்சாயா உபாதேயத்துவம் ஏவயஸ்ய ஸ்வரூபம் சேஷத்துவம்னு உடையவருடைய இது வந்து அதுக்கு பரிஷ்காரம் சொல்ற. சேஷத்துவம்ன்றதுக்கு எப்படி இருக்குன்னா, பரகதம் அதாவது எம்பெருமான் திறத்திலே அதிசயத்தை மேன்மையத்தை விளைவிக்கக்கூடியதுன்னா இச்சையா, அந்த இச்சையினாலே உபாதேயத்துவம் ஏவ, அதாவது உபாதேயத்துவம்னா என்ன, கொள்ளக்கூடியதா இருக்கக்கூடியது. ஏவ எஸ்ய ஸ்வரூபம், அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபம் என்ன, சேஷத்துவம் என்று தெரிவிக்கிறார். அப்போ எம்பெருமானுக்கு மேன்மையை விட நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியது என்னன்னா, எம்பெருமானுக்கு மேன்மையை விளைக்கக்கூடியதை இவர் வந்து திருப்பல்லாண்டாக பாடுகிறார் அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யார் சொல்றார் அப்படின்னா, வேற யார் சொல்ல முடியும்? சேஷத்துவன்றதை யார் சொல்ல முடியும்னா ஆதிசேஷன் தான் சொல்ல முடியும். அதனால் ராமானுஜரே இந்த விஷயத்தை சொல்கிறார் என்று தெரிவிக்கிறார்கள். சேஷிக்கு அதிசயத்தை விளைக்கை சேஷபூதனுக்கு ஸ்வரூப லாபமும் பிராபியமும் என்று அருளி செய்தது. அதாவது சேஷிக்கு அதிசயத்தை விளைக்கை ஆருக்கு, அந்த எம்பெருமானுக்கு விளைக்கக்கூடிய வந்து இது பண்ணக்கூடியது என்ன, அதிசயத்தை விளைக்கக்கூடியது, அந்த மேன்மையை விளைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, சேஷபூதனுக்கு ஸ்வரூப லாபமும் பிராபியமுமாக ரெண்டு லாபம் உங்களுக்கு உண்டு. அதாவது அவனை மேன்மையை சொல்லக்கூடிய காலத்துல என்ன அப்படின்னா, ஒண்ணு ஸ்வரூப லாபம் ஒண்ணு உண்டு, இன்னொன்னு ஒண்ணு கேட்டான்னா பிராபிய லாபம் பலனும் ஒண்ணு உண்டு காட்டுகிறார்கள். ஸ்வரூப லாபம் பலம் அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலயும் ஒரு இது கேட்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, நாகிஞ்சித் குர்வதா சேஷத்துவம் அப்படின்னு வந்து ஸ்மிருதியில சொல்லக்கூடிய வாக்கியமா இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, நாகிஞ்சித் குர்வதகான்னு சொன்னா அகிஞ்சித் சின்னது, நாகிஞ்சித் எதுவுமே செய்யாது, சின்னதை கூட செய்யக்கூடியது, கிஞ்சித் செய்யக்கூடியது எப்படி அப்படின்னு கேட்டா அதுதான் சேஷத்துவம். அது செய்யாத இருக்கக்கூடியது என்னன்னா அது சேஷத்துவத்தில் நிலையிலிருந்து மாறி இருக்கக்கூடியது என்று ஸ்மிருதியில ஒரு வாக்கியத்தை காட்டுகிறார்கள். அப்போ ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா சேஷத்துவமாய் இருக்கிறது. நம்ம அவனுக்கு அடிமை பண்ணக்கூடிய இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்வரூபம் சொன்னார், ஒன்னு பிராபியம்னு சொன்னாரு, என்ன அப்படின்னு கேட்டார். நம்மளுடைய அடிமைத்தனத்தை பார்த்து எம்பெருமான் உகக்கிறான், அதனால முகோல்லாசம் ஏற்படுகிறது. அவனுடைய உல்லாசத்தை பார்த்த உடனே நம்மளுடைய கைங்கரியத்தை அங்கீகாரம் பண்ணியிருக்கான், அதை பார்த்த உடனே நமக்கு ஆனந்தம் ஏற்பட வேண்டும். அப்போ என்ன ஆகுதுன்னா புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய பலன் அதுதான். அது வந்து நம்ம பண்ற கைங்கரியத்தினால அவன் உகக்கிறான், அதுதான் நமக்கு ஆனந்ததாயகமாய் அந்த இடத்துல இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். என்றே அருளி செய்தது மயர்வர மதிலம் அருளப்பெற்றது முதலான இவ்வாகாரங்கள் ஒத்திருந்தாலும் ஸ்வரூப அனுரூபமான மங்களாசாசனம் பண்ணுகையில் வந்தால் இவர் அதிசயத்திலே இருப்பது. ஆழ்வார்கள் எல்லாருக்கும் ஒப்பான ஒரு பெருமை உண்டு அப்படின்னா மயர்வர மதிலம் அருளப்பட்டது. எம்பெருமானாலே மயர்வர மதிலம் அருளப்பெற்றது அப்படின்றது
எல்லா ஆழ்வார்களுக்கும் பெருமானாலே பண்ணப்பட்ட ஒரு விசேஷம், கடாட்சிக்கப்பட்ட ஒரு அருள் இல்லையா? அப்படி இந்த ஆகாரங்கள் ஒத்திருந்தாலும் எல்லா ஆழ்வார்களுக்கும் இது சமானமா துல்லியமா இருந்தாலும் ஸ்வரூபானுரூபமான மங்களாசாசனம், அது பெரியாழ்வார் ஸ்வரூப அனுரூபமான பண்ணிருக்கக்கூடிய மங்களாசாசனம் இவர் பண்ண அளவுக்கு மீதி ஆழ்வார்கள் இதர ஆழ்வார்கள் யாருமே பண்ணலையே அப்படின்னா மங்களாசாசனம் பண்ணுகளால் வந்ததால் இவர் அதிசயத்தீரே. அதிசயத்துக்கு காரணம் என்ன? இவர் அபூர்வமா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த மங்களாசாசன பரதராய் இருப்பதனாலதான் தெரிவிக்கிறார்கள். அந்த அளவுல இன்னைக்கு நிறுத்தலாம். மணி 9:45 ஆயிடுச்சு. அதனால அந்த அளவுல இன்னைக்கு அனுபவத்தை நிறுத்துவோம். மேலே நாளைக்கு வழக்கம் போல 8:15 மணிக்கு ஆரம்பித்து மீதி வைபவத்தை, பெரியாழ்வாருடைய வைபவம் இன்னும் 2.5 பாசனங்கள் இருக்கு. இன்னைக்கு 2.5 பாசனங்கள் முடிச்சிருக்கோம் அப்படின்னு. இன்னைக்கு 2.5 பாசனங்கள் கூட 2.25 பாசனம் தான் முடிச்சிருக்கோம். மேலே இன்னும் ஒரு 2.25 பாசனங்கள் இருக்கு. எம்பெருமானதை தலை கட்டி கொடுக்க வேண்டுமா என்று பிரார்த்தித்து அப்படியே அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ருமுனிமானசவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீவ திருவடியிலே